இப்போ நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் பேப்பர் 2 படித்தோம். அதில் வந்து நாங்கள் பார்த்தது 2025 வந்திருக்கக்கூடிய இரண்டாவது வினாவோட சம்பந்தப்பட்ட டொபிக் எல்லாம் பார்த்தோம். அந்த டொபிக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏனைய ஆண்டுகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினாக்கள், அதே போல் மாதிரி வினா. அப்போ அந்த அடிப்படையில் இதில் நாங்கள் காஃபத்துல் இன்னாஸ் என்று சம்பந்தமாக, அதாவது அப்படி என்ன என்று சொல்லி படித்தோம். அது வந்து இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களோட தொடர்பான ஒரு பகுதியிலேருந்து அந்த கேள்வி வந்திருக்கு. அப்போ அதில் யூனிட் 1ல பல அந்த இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் என்ற பகுதியில் குறிப்பாக அல் ஆலமியா என்ற பகுதியை நாங்கள் பார்த்தோம். சரியா? அதுக்கு பிறகு இந்த ரெண்டாவது கேள்வி நாங்கள் படித்தோம். அப்போ அதில் வந்துருக்கூடிய 5 விடைகள்: முழு மனித சமுதாயத்துக்கு உரியவர், இறுதி தூதர், நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர், இறுதி நாளில் உம்மத்துக்காக மன்றாடுவர் என்ற அந்த ஒவ்வொன்றுடைய விளக்கமும் நாங்க தெளிவாக படிச்சோம். எல்லாம் ஞாபகமிக்கு தானே படிச்சது? சரி. அப்ப அதுல நாங்க ரெண்டாவது பாஸ்வேர்ட் கேள்வியில ரெண்டாவது பார்த்துட்டோம். அதாவது 2024ல 42வது கேள்வி பார்த்தோம். அதுவும் பார்த்துட்டோம். இன்னைக்கு நாங்க மூணாவது கேள்வி, நாலாவது கேள்வி இன்னும் பார்க்கல. அது பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு நாங்கள் கிளாஸ்ல பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது 5வது கேள்வி நாங்கள் பார்த்தோம். அது சின்ன கேள்வின்றதால எங்களுக்கு டைம் போதாம இருந்ததால லாஸ்ட்ல சின்ன ஒரு கேள்வியை பார்ப்போம்னு சொல்லி தான் 5வது கேள்வியை பார்த்தோம். அது பிறகு மாதிரி வினாக்கள் ஐக்கி. ரைட். அப்ப இன்றைக்கு நாங்க இப்ப பார்க்க வேண்டியது இந்த 3வது கேள்வியும் 4வது கேள்வியும் பார்க்க வேண்டி பார்த்து போட்டு அதுக்கப்புறம் மாதிரி வினாக்கள் பார்க்க வேண்டி பார்த்ததுக்கு பின்னால பேப்பர் 3க்கு நாங்க போகலாம். சரியா? ரைட். அப்ப பாருங்க, நாங்க அதுல மெயினா இந்த கேள்விகளை இந்த 2025ல 2வது கேள்வி எம்சிக்யூ, இந்த கேள்விய மெயினா வச்சு நாங்க இதுல ஒரு வார்த்தை வந்துருந்துச்சு, மன்றாடுபவர், இறுதி நாள் உம்மத்துக்காக மன்றாடுபவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன்றாடுவாங்க. அப்ப அது வந்து எந்த டாபிக்கோட சம்பந்தப்பட்டது? மன்றாடுறதுன்னா என்ன? ஷஃபாத். அப்ப யூனிட் 2ல ஷஃபாத் பாடம் நாங்க ஃபுல்லா பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் வைக்க போன கிளாஸ்ல படிச்சது ஷஃபாத் பார்த்தோம். ரைட். இப்ப இந்த கேள்வியை பாருங்க, நாங்க ஷஃபாத்துற வகைகள் எல்லாம் பார்த்தோம், எல்லாம் கிளியரா பார்த்துட்டோம். இப்ப போன கிளாஸ் கிட்டத்தட்ட 2 வீக்கு முதல் நடந்தது. அப்ப நீங்க அந்த இதோட இருக்கணும், தொடர்ச்சியா டச்சோட இருக்கணும். இப்போ 2 வீக்ல லாஸ்ட் 2 வீக்ஸ் கிளாஸ் நடக்கல, அதனால நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் ஞாபகம் வீக்கான்னு சொல்லி. சரி, இப்ப கேள்வியை பாருங்க. இது வந்து 2023ல 7வது வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி. 2023 பாஸ்வேர்டில் 7வது எம்சிக்யூ, எங்கட ஆர்டர்ல 3வது எம்சிக்யூ பார்க்கிறோம். இந்த இடத்துல மிக உயர்ந்தது என அறிஞர்களால் வகைப்படுத்தப்பட்டுள்ள ஷஃபாத். மிக உயர்ந்தது என அறிஞர்களால் வகைப்படுத்தப்பட்டுள்ள ஷஃபாத். முதலாவது, நரகில் வீழ்ந்து தண்டனை அனுபவிக்கும் மூமின்களில் ஒரு பகுதியினரை விதிக்கப்பட்ட தண்டனை முடியும் முன்னரே நரகிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான ஷஃபாத். மிக உயர்ந்த என அறிஞர்களால் வகைப்படுத்தப்பட்டுள்ள ஷஃபாத் எது? இதான் கேள்வி. முதலாவது ஆன்சர் போட்டி, நரகில் வீழ்ந்து தண்டனை அனுபவிக்கும் மூமின்களில் ஒரு பகுதியினரை விதிக்கப்பட்ட தண்டனை முடியும் முன்னரே நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான ஷஃபாத். இது ஆன்சர் வருமா? வராது சார். வராதா? ஷுவரா? ரைட். அது வராது. என்ன? ஏன்னா மிக உயர்ந்த ஷஃபாத் என்றா உங்களுக்கு தெரியும், போன கிளாஸ்ல படிச்சேன். மிக உயர்ந்த ஷஃபாத்துக்கு அரபுல என்ன எப்படி சொல்லுங்க? ஷஃபாத்துல் குபரா. ரைட். ஷஃபாத்துல் குபுரா அல்லது ஷஃபாத்துல் உல்மா என்று சொல்லுவோம். மிக உயர்ந்த ஷஃபாத். என்ன? அப்ப நாங்க போன கிளாஸ்ல படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு.
யூனிட் 2ல ஷஃபாத் என்ற பாடத்துல மறுமை நிகழ்வுகள் என்ற அந்த பாடத்துல ஷஃபாத் ஒரு தனி தலைப்பாக இங்க தரல. நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த இடத்துல தலைப்பு போடுவோம் என்று சொல்லி அதுல கிட்டத்தட்ட 6 பாயிண்ட்ஸ் படித்தோம். ஷஃபாத் சம்பந்தமாக 6 பாயிண்ட்ஸ் படித்தோம். அதில் ஒன்றுதான் ஷஃபாத்துடைய வகைகள் படித்தோம். ஹதீஸ்கள் ஆதாரமாக கொண்டு ஷஃபாத்தை அறிஞர்கள் பின்வருமாறு வகைப்படுத்துகின்றார்கள். 25வது பேஜ் கிரேட் 12 கைட்ல ஷஃபாத்தை அறிஞர்கள் பின்வருமாறு வகைப்படுத்துகின்றார்கள். சரியானே? அப்ப அதை இப்ப நம்ம பார்க்கல, கேள்வியை பார்ப்போம். பார்த்து போட்டு உங்களுக்கு டவுட் இருந்தா இதுக்குள்ள வரும். அப்ப நீங்க சொல்றீங்க முதலாவது பிழை. சரி, ரெண்டாவது பாருங்க. சுவர்க்கவாசிகள் சிலருக்கு சுவர்க்கத்தில் அவர்களது தரத்தை உயர்த்துவதற்கான ஷஃபாத், இது வருமா? வராது சார். வராது. 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 பிழை. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த முதலாவது இரண்டாவது ஷஃபாத் நபி அவங்களால செய்யப்படுமா? இல்ல இல்ல இல்ல. இல்ல. அதுவும் நாங்க பார்த்தோம். ரைட். மூணாவது பாருங்க. அனைத்து மனிதர்களுக்காகவும் மஹ்ஷர் வெளியின் பயங்கரத்திலிருந்து பாதுகாக்கும், விசாரணையின்றி சுவர்க்கம் செல்லவும் அனுமதிக்குமாறு செய்யப்படும் ஷஃபாத், இது வருமா? வராது சார். வராது. வரும். வராது. விசாரணையின்றி சுவர்க்கம் செல்ல அனுமதிக்குமாறு செய்யப்பட வராது. ஓகே ஓகே. வரும் என்றும் சொல்றேன், வராது என்றும் சொல்றேன். சரி, இப்ப வரும் என்று சொல்றவங்க ஏன் வரும், அதுக்குரிய ரீசனை சொல்லுங்க. வரும் என்று சொல்றாங்க, ஏன் வரும் என்று நீங்க சொல்லுங்க, அதுக்குரிய ரீசன். வராது என்று சொல்றோம், ஏன் வராது, அதுக்குரிய ரீசன். வராதுன்னு சொன்னா முதலாவது வரும் சார். அனைத்து மனிதர்களுக்காக மஹ்ஷர் வெளியின் பயங்கரத்தில் பாதுகாக்கிறது வரும். அந்த விசாரணையின்றி சுவர்க்கம் செல்ல அனுமதிக்குமாறு, அது உயர்ந்த ஷஃபாத்ல வராது. ரைட். ஓகே. வரும் என்று சொல்லுவாங்க, ஏன் வராது என்று வரும் என்று சொன்ன உங்களோட ரீசனை சொல்லுவாங்க. நீங்க இப்ப நாங்க படிக்கிறது டிஸ்கஷன் தான், ஞாபகம் வச்சு சொல்லுங்க. அவங்களோட சமுதாயத்துக்காண்டியான அவங்க இது சஃபாத் செய்யறாங்க, பரிந்துரைக்காங்க, அதுக்காண்டியா அவங்க சஃபாத் செய்யலாம். எந்த ஒரு விஷயம் இல்லாம எல்லா மக்களையும் வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புமாறு. ஓகே ரைட். அப்ப இது வரவு மேலும் வராம இருக்கவும் மேலும். உண்மையை சொல்ல போனோம், வரவு மேலும் வராம இருக்கவும் மேலும் அப்படின்ற எப்படி, அதை நான் சொல்றேன். எப்படி என்றா, உங்களுக்கு தெரியும் ஷஃபாத்துற வகையில நான் படிச்சிருக்கிறோம். பாருங்க, மிக உயர்ந்த ஷஃபாத் இதுக்கு சொல்லுவோம் ஷஃபாத்துல் குபுரா அல்லது ஷஃபாத்துல் உலுமா என்று சொல்லி, இதான் முதலாவது வகை. இந்த வகை வந்து நாங்க ஸ்டார்ட்ல இங்க விரிவாக படிச்சிடும். பாருங்க, மகாமுன் மஹ்மூத் என்ற இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யக்கூடிய ஒரு சிபாரிசு. எப்படி மஹ்ஷர் மைதானத்தின் வேதனையை தாங்க முடியாத மக்கள் நபிமார்களிடம் சென்று தமக்காக அல்லாஹ்விடம் பரிந்து பேசுமாறு வேண்டுவர். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே அதற்காக இணங்கி மக்காமுன் மஹ்மூத் என்ற இடத்திற்கு அம்மக்களை இட்டு சென்று அல்லாஹ்வை சுஜூது செய்து அவர்களுக்காக அவனிடம் சிபாரிசு செய்து பேசுவார்கள். இதன் பிரதிபலனாக எல்லா படைப்புகளையும் விசாரணை செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிடுவான். அதுவரை மக்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பர். அப்ப இந்த ஷஃபாத்துல் குபுரா, இந்த ஷஃபாத்துல் உலுமா தான் இது இந்த மோலா பாயிண்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஷோர்ட்டா தான் கீழே ஒன்று சொல்லி, ஏன்னா மேல சொல்லப்பட்டதால் பாருங்க, இது அனைத்து மனிதர்களுக்காகவும் மஹ்ஷர் வெளியின் பயங்கரத்திலிருந்து பாதுகாக்கவும் விசாரணையை துரிதப்படுத்துவதற்காக அமையக்கூடிய ஒரு ஷஃபாத் தான் இந்த ஷஃபாத்துல் குபுரா, ஷஃபாத்துல் உலுமா. சரியா? இப்ப இந்த கேள்வியை நீங்க பாருங்க, மூணாவது ஆன்சரை பாருங்க. அனைத்து மனிதர்களுக்காகவும் மஹ்ஷர் வெளியின் பயங்கரத்திலிருந்து பாதுகாக்கவும் செய்யப்படுற ஷஃபாத், விசாரணையின்றி சுவர்க்கம் செல்ல அனுமதிக்குமாறு செய்யப்படுற ஷஃபாத்.
அனைத்து மனிதர்களுக்காகவும் நபி அவங்க செய்வாங்களா? ஷஃபாத்துல் குபுரா, ஷஃபாத்துல் உல்மா, பெரிய ஷஃபாத்? இல்ல சார். இல்லையா? ஓமா குழம்ப கூடாதா? அனைத்து மனிதர்களுக்காக அனைத்து மனிதர்கள் ஏன் மஹ்ஷர் மயானத்தை எல்லாரும் தான் நினைப்பாங்க. எல்லா மக்களும் நிற்பாங்க. முஸ்லிம்களும் நிற்பாங்க, முஸ்லிம் அல்லாதவர்களும் நிற்பாங்க, மலக்குமார்கள், நபிமார்கள், ஏனைய அனைத்து படைப்பினங்கள் எல்லாம் நிற்கும் மஹ்ஷர் மயானத்துல. எல்லாத்துக்கும் கேள்வி எனக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லியா நபி அவங்க அந்த இடத்துல ஷஃபாத் செய்வாங்க. எனவே அனைத்து மனிதர்களுக்காகவும் என்னும்போது சரி, எல்லா மனிதர்களும் அதுக்குள்ள வந்துடுவாங்க. மஹ்ஷர் வெளியின் பயங்கரத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக ஷெய்ர ஷஃபாத், ஷஃபாத்து குப்ரா. இந்த பாயிண்ட் ஓகேயா? ஓகே சார். இது ஓகே. இப்ப இதுல சிக்கல் இல்லை, இதுல சிக்கல் இல்லை. அடுத்த விஷயத்தை பாருங்க. கொமா போட்டு இன்னொரு விஷயத்தையும் சேர்க்கிறாங்க. அதோட விசாரணை இன்றி சுவர்க்கம் செல்ல அனுமதிக்குமாறு செய்யப்படுற ஷஃபாத். இது ஷஃபாத்துல் குபுரா, ஷஃபாத்துல் உல்மாவுல வருமா? வராது சார். பாருங்க, மிக உயர்ந்த ஷஃபாத், ஷஃபாத்துல் குபுரா, ஷஃபாத்துல் உல்மா என்றது அனைத்து மனிதர்களுக்காகவும் மஹ்ஷர் வெளியின் பயங்கரத்திலிருந்து பாதுகாக்கவும் விசாரணை துரிதப்படுத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யற ஷஃபாத். அடுத்த ஒரு ஷஃபாத் இருக்கு, ரெண்டாவது வகாது. மூமின்கள் ஒரு பிரிவினர் கேள்வி விசாரணை இல்லாம சுவர்க்கம் செல்றதுக்காக அனுமதிக்குமாறு செய்யப்படுற ஷஃபாத். இந்த ரெண்டு ஷஃபாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் உரியது. நபி அவங்க மட்டும்தான் இந்த ரெண்டு ஷஃபாத்தும் செய்வாங்க, வேற யாரும் செய்யல. வேற நபிமார்கள் கூட இந்த ஷஃபாத் செய்ய மாட்டாங்க. அதானே இப்ப படிச்சோம் போன கிளாஸ் எல்லாம். மக்கள் ஓடி வேற நபிமார்கள்ட்ட போய் கேட்பாங்க, ஆனா நபிமார்கள் முன் வர மாட்டாங்க அந்த ஷஃபாத்து செய்யறதுக்கு அல்லாஹ்விடத்துல. சரியா? இப்ப விசாரணை இல்லாம சுவர்க்கம் செல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதிக்குமாறு ஷஃபாத் செய்வாங்க தான். ஆனா இது ஷஃபாத்துல் குபுரா, ஷஃபாத்துல் உல்மாவுக்குள்ள வருமா? வராது சார். இது வராது. ஏன்னா இது ரெண்டாவது வகை, இது ரெண்டாவது வகை. அதே நேரம் இன்னொன்று பாருங்க, சொல்லி அனைத்து மனிதர்களுக்காகவும் மஹ்ஷர் வெளியின் பயங்கரத்திலிருந்து பாதுகாக்கும் விசாரணையின்றி சுவர்க்கம் செல்ல அனுமதிக்குமாறு செய்யப்படுற ஷஃபாத். அனைத்து மனிதர்களையும் விசாரணை இல்லாம சுவர்க்கம் செல்லுமாறு நபி அவங்க ஷஃபாத் செய்வாங்களா? ஏன்னா அனைத்து மனிதர்களும் காஃபிர்களும் இருப்பாங்க. காஃபிர்களுக்கு நபி அவங்க ஷஃபாத் கிடைக்குமா? இல்ல இல்ல. இல்ல. எனவே இந்த ஆன்சர் சரியா வருமா? இல்ல. வராது. ரைட். இது உண்மையை சொல்ல போனா இது இல்ல. ஆனா இதை ஆன்சரா கொடுத்தும் இருக்கிறான். மூணாவது கொடுத்து அடுத்த அஞ்சாவது ஆன்சரையும் கொடுத்திருக்கிறான் அவனோட பாஸ் பேப்பர்ல. ஏனென்றா இந்த அளவுக்கு டீப்பா ஏ லெவல் பிள்ளைகள் போக மாட்டாங்க, சிலபஸை பார்க்க மாட்டாங்க. அதனால நம்ம மூணாவது ஆன்சர் கொடுப்போம், அஞ்சாவது ஆன்சர் கொடுப்போம். ஆன்சர் கொடுத்திடான். ஆனா உண்மையிலேயே இந்த மூணாவது ஆன்சர் இந்த இடத்துல பொருத்தம் இல்லைன்றதை நீங்க விலகி கொள்ளும். ஏன் பொருத்தம் இல்லைன்றா அனைத்து மனிதர்களுக்காகவும் மஹ்ஷர் வெளியின் பயங்கரத்தை பாதுகாக்கிறது நபி அவங்க ஷஃபாத் செய்வாங்க தான். ஆனா விசாரணையின்றி சுவர்க்கம் செல்றதுக்கு யாருக்கு என்று சொன்ன ஷஃபாத் செய்வாங்க? மூமின்களுக்கு மட்டும்தான். எல்லா மனிதர்களுக்கும் அந்த ஷஃபாத் கிடைக்கிறல்ல. அப்படின்னா காஃபிர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணுமே. அடுத்து ஷஃபாத்துல் குப்ரா, ஷஃபாத்துல் உல்மா, அதாவது உயர்ந்த ஷஃபாத், பெரிய ஷஃபாத்துக்குள்ள அந்த ஷஃபாத் வராது. எனவே மூணாவது உண்மையை சொல்ல போனா பிழை. ஆனா இந்த 2023 பெச் உள்ள இந்த கேள்வி செஞ்சு போட்டு வந்து கொஞ்சம் குழப்பத்துல இருந்தான். மூணாவது வருமா, அஞ்சாவது வருமா, மூணாவது வருமா, அஞ்சாவது வருமா, ஏன்னா 2 ஆன்சர் வர மாதிரி இருந்துச்சு. அந்த டைம்லயே நான் தெளிவுபடுத்தினேன். ஆனா ஆன்சர் சீட் வந்தது பிறகு மூணாவதையும் அஞ்சாவதையும் ஆன்சர் போட்டான். ஏனென்றா மாணவர்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தான். அதனால மூணாவதையும் ஆன்சராக அவங்க உள்வாங்கி கொண்டாங்க. ஆனா உண்மையிலே மூணாவது அந்த அளவுக்கு ஆன்சருக்கு பொருத்தம் இல்லை. இந்த விஷயம் விளையிட்டு அவங்களுக்கு மூணாவது ஏன் பொருத்தம் இல்லை என்று விளையிட்டா, இந்த ஆன்சர் வரும் என்று சொன்னவங்களுக்கு விஷயம் விளையிட்டா ஏன் வராது என்று. அடுத்த பாருங்க, 4வது ஆன்சர். மூமின்களில் ஒரு பிரிவினரை விசாரணையின்றி
சுவர்க்கம் செல்ல அனுமதிக்குமாறு செய்யப்படுற ஷஃபாத் வருமா? வராது சார். வராது. வராது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி 4வது ஆன்சர் வருமா? இப்ப 3வது ஆன்சர் வருமா இருந்தா 4வதும் சரியா தானே வரும். ஏன் விசாரணை என்று சுவர்க்கம் செல்ல அனுமதிக்குமாறு செய்யப்படுற ஷஃபாத் என்றாலே பிள்ளை மூமின்களுக்கு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படல, அனைத்து மனிதர்களுக்கு என்று சொல்லி இங்க மூமின்களுக்கு என்று தெளிவாக சொல்லியிருக்கு. அப்ப இந்த விஷயம் சரி. ஆனா ஷஃபாத்துல் குப்ரா ஷஃபாத்துல் உல்மாவுக்குள்ள வருமா? வராது. வராது. அடுத்து 5வது பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கும் அனைத்து மனிதர்களுக்காகவும் செய்யும் ஷஃபாத் வரும். வரும். இது ஒரு சைட்ல எப்படி எந்த சைட்ல பார்த்தாலும் இது பிரச்சனை இல்லை. ஏன்னா தனக்கு அனைத்து மனிதர்களுக்கு, அதாவது எல்லாருக்கும், அனைத்து மனிதர்களும் தானும் அதுக்குள்ள உள்ளடங்கும். எனவே தனக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் கேள்வி கணக்க துரிதப்படுத்துமாறு செய்த ஷஃபாத் தான் அது. அப்ப தனக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் செய்த ஷஃபாத். அப்ப அங்க சிக்கல் ஒன்று இல்லை. ஆனா 3வது கேள்வி சிக்கல் ஒன்று இருக்கு. எனவே நாங்க சிக்கல் இருக்கிற பிரச்சனை இருக்கிறதுக்குள்ள போக தேவையில்ல. 5வது தெளிவாக இருக்கிறவே 5வது தான் இதுக்குரிய ஆன்சர். ஆனா 3வதையும் அதுல சரி என்று கொடுத்திருக்கிறாங்க. எனவே நீங்க குழம்பிக் கொள்ள தேவையில்லை. ஆனா 3வது பொருத்தம் இல்லைன்றதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. 5வதை விட 3வது பொருத்தம் இல்லை என்றா எங்களுக்கு நாங்க அட்வான்ஸ் லெவல் மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்க, மிகச் சரியான விடையை தெரிவு செய்கின்றதான் உங்களுக்கு MCQல போடுவாங்க. அப்ப பொருத்தமானது மாதிரி இருந்தாலும் அந்த 5லையும் அதை விட இன்னும் எது பொருத்தமா இருக்குன்னு நாங்க பார்க்கணும். மிக பொருத்தமானதான் நாங்க தெரிவு செய்யணும், மிகச்சரியானதான் தெரிவு செய்யணும். எனவே 3வதுக்கு 5வது தான் மிக பொருத்தம். விளங்கிட்டா உங்களுக்கு? ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் ஷஃபாத் பாடம் படிச்சிருக்கிறோம். எனவே நான் உங்கள்ட்ட இப்ப கேட்கிறேன், நாங்க இதுல படிச்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 2 ஷஃபாத்தும் தான் செய்வாங்க. இவ்விரண்டு ஷஃபாத்தும், அதாவது மேல வந்த 2 ஷஃபாத்தும் நபி அவங்க செய்வாங்க. அதுவல்ல அது இன்னும் 2 வகையான ஷஃபாத்தி, மொத்தம் 4 வகையான ஷஃபாத்தில் நாங்க படிச்சோம். இப்ப இதுல நீங்க சொல்லுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யற, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மாத்திரம் உரிய ஷஃபாத் எது இதுல வந்திருக்கிறதுல? 4 மஞ்சு. 4 மஞ்சு. அத்தாக்கள் 4 மஞ்சு. 4 மஞ்சு. ஓகே, குட். அப்ப இது ரெண்டுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மாத்திரம் உரிய ஷஃபாத், வேற யாரும் இந்த ஷஃபாத் செய்ய இயலாது. என்ன? மூமின்கள் ஒரு பிரிவினை விசாரணை என்று சொர்க்கம் செல்ல அனுமதிக்குமாறு ஷஃபாத். இது விஷயம் சரி, ஆனா ஆன்சர் தான் பிள்ளை, ஆன்சருக்கு பொருத்தம் இல்லை. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தனக்கும் அனைத்து மனிதர்களும் செய்யப்படுற ஷஃபாத். இது விஷயமும் சரி, ஆன்சருக்கும் இது பொருத்தம். இது ரெண்டும் நபி அவங்களால மட்டும் செய்யப்படுற ஷஃபாத். ஆனா முதலாவது பாருங்க, நரகில் வீழ்ந்து தண்டனை அனுபவிக்கும் மூமின்கள்ல ஒரு பகுதியினரை விதிக்கப்பட்ட தண்டனை முடியும் முன்னரே நரகிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான ஷஃபாத். இது நரகவாதிகளே எல்லா இடத்துல சில நேரம் கேட்பான், யாழ்ல என்ன தண்டனையை குறைச்சி எனக்கு அந்த தண்டனையை குறைச்சி தாயா அல்ல என்று கேட்பான். அல்லது அந்த தண்டனை காலம், ஏன் அது முஸ்லிம்கள் பாவம் செஞ்சதால நரகத்துல குறிப்பிட்ட காலம் அல்லாஹ் தஆலா தண்டனை அனுபவிக்கிறது வைக்கிறான், அல்லாஹ் பாதுகாக்க. அப்ப அங்க அந்த நரகவாதிகளா இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கேட்பாங்க, யாரில் எங்கட அந்த நரகத்துக்குரிய அந்த காலப்பகுதியை குறைச்சி எங்களை கொஞ்சம் குயிக்கா வெளியாக்கியால, என்ன குயிக்கா நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வாயால, இல்ல நரகத்தின் ஓரத்துல கொண்டு போய் வையால, இப்படின்னு எல்லாம் கேட்பான். பல ஹதீஸ்ல அந்த விஷயங்கள் வந்திருக்கு. எனவே இது நரகவாதி அவருக்கு செய்யற ஷஃபாத். சரியானே? 2வது ஷஃபாத்தை பாருங்க, சுவர்க்கவாதிகள் சிலருக்கு சுவர்க்கத்தில் அவர்கள் தரத்தை உயர்த்துவதற்கான ஷஃபாத். இது சுவர்க்கவாதிகள் அவங்களே எல்லா இடத்துல கேட்பாங்க, யாழ்ல என்ற சுவர்க்கத்துடைய அந்த சுயர்த்தித்தான். ரைட். அடுத்து 3வது அதுல இருக்கிற சிக்கல் என்னன்னு உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு, அது நபி அவங்களுக்கு மாத்திரம் உரிய ஷஃபாத் தான். இதுல சிக்கல் இருந்தாலும் ஆன்சருக்கு பொருத்தம் இல்லாட்டி இதுவும் நபி அவங்களுக்கு மாத்திரம் உரியது. அதைத்தான் நீங்க கீழுக்கு பிரிச்சு சொல்லிக்க 4வது 5வது. அப்ப இது ஷஃபாத்திர வகையை வச்சுதான் இந்த கேள்வி வந்திருக்கு. அப்ப நீங்க இந்த வகைப்பாடை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ஒன்றிற்கு உயர்ந்த ஷஃபாத், குபுரா அல்லது உல்மா, இது அனைத்து மனிதர்களுக்காகவும் மஹ்ஷர் வெளியிற பயங்கரத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு, விசாரணையை துரிதப்படுத்துறது நபி அவங்க செய்யற ஷஃபாத். அனைத்து மனிதர்களையும் சொர்க்கத்துக்கு கொண்டு வருது நபி அவங்க ஷஃபாத் செய்ய இயலாது, செய்ய மாட்டான், அதுக்கெல்லாம் அனுமதிக்கலேன்.
காஃபிர்கள் இப்ப அனைத்து மனிதர்களும் என்றால் அதுக்குள்ள காஃபிர்கள் இருப்பாங்க. மூமின்களுக்கு தான் நபி அவங்க சொர்க்கம் செல்லுமாறு ஒரு பிரிவினர், அதுவும் ஒரு பிரிவினர் தான் பாருங்க. இரண்டாவது வகை மூமின்களில் ஒரு பிரிவினரை கேள்வி விசாரணையின்றி சொர்க்கம் செல்ல அனுமதிக்குமாறு செய்யப்படுற ஷஃபாத். இது இரண்டாவது வகை. இந்த ரெண்டு வகையும் தான் பாருங்க, இவ்விரண்டு ஷஃபாத்துகளும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே உரியது. வேற யாரும் இந்த ஷஃபாத் செய்ய இயலாது. மூணாவது அடுத்த வகை சொர்க்கவாசியல் சிலருக்கு அவங்க தரஜா உயர்த்தி கேட்கிற அந்த ஷஃபாத். நான்காவது நரகில் வீழ்ந்து தண்டனை அனுபவிக்கிற மூமின்கள் ஒரு பகுதியினர். அதுவும் காஃபிர்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஷஃபாத்துல இடமே கிடையாது. அதனால அமைச்சு மூமின்கள்ல ஒரு பகுதியினர் தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க நரகத்துல. இவங்க விதிக்கப்பட்ட தண்டனை முடியும் முன்னாலேயே நரகிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான ஷஃபாத். அப்ப இதெல்லாம் போன கிளாஸ்ல தெளிவாக படிச்சிட்டோம். இருந்தாலும் திரும்பவும் நான் சொல்றேன், ஞாபகப்படுத்தப்படணும் என்றதுக்காக. அப்ப இதுல மெயினா இது ஷஃபாத் வகையில இருந்த அந்த கேள்வி வந்து சொல்லுங்க. டவுட் ஒன்று கேட்கேன். என்னன்னு சொன்னா அந்த ஷஃபாத்துல் குப்ராவுல வந்து காஃபிர்களுக்கும் அதுல சான்ஸ் இருக்குதா? ஷஃபாத்துல் குப்ரா காஃபிர்களுக்கும் ஏன் அது காஃபிர்களுக்கும் வரும்? எல்லா மனிதர்களுக்கும் கேள்வியான எல்லா மனிதர்களுக்கும் தானே அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்க சொல்றேன். கேள்வி அப்ப நபியவங்க சொல்லிட்டாங்களே, இந்த என்னுடைய ஷஃபாத்துக்கு பொறுப்பான அர்ஹதையுடையவர்கள் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தாக்கள் மட்டும்தான் அப்படின்னு. அதைத்தான் நம்ம வகையில படிச்சுக்கிறோம். மூமின்களுக்குரிய ஷஃபாத்துல காஃபிர்களுக்கு பங்கு இல்லை. இது வந்து அனைத்து மனிதர்களுக்கும், அதாவது மஹ்ஷர் மைதானத்துல வேதனைகள் தாங்கலாம் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு ஸ்டார்ட் பண்ணுவான். அந்த கேள்வி கணக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னர் நபி அவங்க யாரில் அந்த கேள்வி கணக்கு துரிதமாக ஆரம்பிச்சு வை என்று சொல்லி ஒரு ஷஃபாத் செய்வான். அந்த ஷஃபாத் தான் இந்த ஷஃபாத். எனவே மூமின்களை கேள்வி கணக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது அந்த அந்த மஹ்ஷர் பயங்கரத்திலிருந்து எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கறதுக்கு அந்த கேள்வி கணக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்துல அந்த காஃபிர்களும் மஹ்ஷர்ல இருந்து தூரப்படுத்தத்தானே போறாங்க. ஆனா தூரப்பட்டு நரகத்துக்கு போறாங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த ஷஃபாத்துல அந்த செல்வாக்கு அவங்களுக்கும் அந்த இடத்துல உண்டாகுதா இல்லையா? நீங்க சொல்ற ஹதீஸ் நீங்க சொல்ற ஹதீஸ் இதுல மூமின்களுக்கு கிடைக்கிற ஷஃபாத், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன மக்களுக்கு கிடைக்கிற ஷஃபாத், முஸ்லிம்களுக்கு கிடைக்கிற ஷஃபாத், அந்த ஷஃபாத் காஃபிர்களுக்கு கிடைக்காது. ரைட். வேற எதுவும் இந்த கேள்வியில எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? மூணாவது கேள்வியில யாருக்கும் எதுவும் பிரச்சனை இருந்தா கேட்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது. எப்படி என்றா, ஷஃபாத்துடைய வகைகளை தெளிவுபடுத்துக. 4 மார்க்ஸ் கேள்வி. 4 மார்க்ஸுக்கு இப்படியான கேள்வி வரலாம். வந்து அவங்களுக்கு செய்ய இயலுமா? அப்ப நீங்க இந்த கேள்வியை செய்யுங்க. கீழே எழுதுங்க. இந்த இடத்துலயே நீங்க எழுதும் கேள்வி கொஸ்டின் கியூ போட்டு அல்லது ஏதோ ஒன்று போட்டு ரெட் பென்ல போட்டு டேஸ் பண்ணி எழுதுவோம். ஷஃபாத்துடைய 4 வகைகளையும் தெளிவுபடுத்து. அப்ப எங்களுக்கு எஸ்ஏயும் பயிற்சி எடுத்த மாதிரி பேத்திடும், எம்சிக்கும் ரெடியான மாதிரி பேத்திடும். அதுதான் நீங்க உங்களுக்கு லைன் தந்திருக்கு. நீங்க தேவையான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளலாம், இப்படியான கேள்விகள் நோட் பண்ணிக்கொள்ளலாம். ஷஃபாத்துடைய 4 வகைகளையும் தெளிவுபடுத்துக. எழுதிட்டேலா? ரைட். ஷஃபாத்துடைய 4 வகைகளையும் தெளிவுபடுத்து. பக்கத்தில் பிரேக்கெட் பண்ணி 4 புள்ளிகள். அதாவது இது 4 மார்க்ஸ் உரிய கேள்வி. மார்க்ஸ் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கேள்வி செஞ்சு பழகணும். எக்ஸாம்ல போய் முடிச்சு கொண்டு இருக்க கூடாது. இப்பவே எல்லா ட்ரைனிங்கும் எடுக்கணும். 4 புள்ளிகள். அப்ப இந்த கேள்வி என்ன? ஷஃபாத்துடைய 4 வகைகள் தெளிவுபடுத்து
என்று 4 மார்க்ஸுக்குரிய கேள்விதான் நீங்க கேள்விப்பட்டி. சரியா? அப்ப நீங்க இதுக்கு போய் ஷஃபாத் என்ற என்ன, ஷஃபாத் இப்படி இப்படி எல்லாமே ஷஃபாத் பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, அதெல்லாம் எழுதுறா. இல்ல சார் அதுகள் ஷஃபாத்துல் ஸுஹ்ரான்னா என்ன? அது உங்களுக்கு சிலபஸ்ல இல்ல, அது பார்க்கணும். அது உங்களுக்கு தேவை. இந்த நாளையும் அப்ப பிரிக்கலதா ஷஃபாத்துல் குப்ரா ஷஃபாத்துல் ஸுஹ்ரான்னு சொல்லி? ஷஃபாத்து சுகுரா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தில்லை, ஞாபகம் இல்லை. அப்படின்னா நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். நீங்க வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டு வைங்க. சரியா? ஓகே சார். சரி, அப்ப விஷயத்துக்கு வாங்க. ஓ சொல்லுங்க. இந்த சஃபாதுல் வகை கேட்டா அது 4 வகையும் கொடுத்தா தெரியுதானே? ஓ அதான் இப்ப சொல்ல வார் அதுக்கு அதான் இப்ப சொல்ல வார். ஷஃபாத்துடைய 4 வகைகளையும் தெளிவுபடுத்து அல்லது குறிப்பிடுக. இதான உங்களுக்கு கேள்வி. 4 மார்க்ஸ் கேள்வி தான். அவன் குறிப்பிடுகன்னு போட்டாலும் சரி, தெளிவுபடுத்த போட்டாலும் சரி, இது 4 மார்க்ஸ் கேள்வி. இதை செய்யும் போது பொதுவாக 4 மார்க்ஸ் கேள்வி செய்யும் போது 4 மார்க்ஸ் கேள்வி செய்யும் போது 6 மார்க்ஸ் கேள்வி செய்யும் போது 8 மார்க்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்விக்கு தான் ஆன்சர் கொடுக்குறேன். தேவையில்லாத விஷயங்கள் எழுதி கொண்டு டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். எக்ஸாம்பிள் ஷஃபாத் என்றா என்ன என்று சொல்லி ஷஃபாத்துக்கு அறிமுகம் கொடுக்குற, அடுத்து ஷஃபாத் பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது என்று சொல்லி அதிகமான மாணவர்கள் அந்த ஆன்சர் பண்ற மெதட் தெரியாது. இதெல்லாம் செஞ்சு கொண்டு இதெல்லாம் செஞ்சு கொண்டு உங்களோட டைமை எக்ஸாம்ல வேஸ்ட் பண்ண வேணாம். இவ்வளவு எழுதுற டைமுக்கு தான் டைம் உங்களுக்கு அங்க மற்ற கேள்விகள் செய்யலாம் போகும். பின்னால மரக்காலசியில் நீங்க எழுதி கொண்டு இருக்கும் போது பேப்பரை பறிச்சு எடுத்து கொண்டு போய்த்துருவாங்க. அது பிறகு கவலைப்பட்டு வேற இல்லை. அப்ப நீங்க அப்படி எழுதினாலும் உங்களுக்கு இந்த கேள்விக்கு 4 மார்க்ஸ் தான் போட போறாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் விட இல்லைனாலும் 4 மார்க்ஸ் தான் போட போறாங்க. எனவே ஷஃபாத்துடைய வகையில் நான் தெளிவுபடுத்த 4 மார்க்ஸ் கேள்வி கேட்டா 4 வகை நாங்க படிச்சிருக்கிறோம். படிச்சுக்கிறோமா இல்லையா? இந்த 4 வகையை நீங்க குறிப்பிட்டு தேவைண்டா இங்க இருக்கிற மாதிரி நீங்க எழுதி விட்டாலே போதுமான விளக்கம். இப்ப பாயிண்ட் மாதிரி எழுதி விளக்கம் எழுதினாலும் ஒரு 3-2 வரி விளக்கம் எழுதினா போதும். விளக்கம் எல்லாம் எழுதி கொண்டு இங்க தேவையில்லை. பந்தி எழுதிருந்தாலும் இங்க பந்தி எழுதுறது ஒன்றும் இல்லை. இப்ப மிக உயர்ந்த ஷஃபாத்துன்னு போடுவேன், ஒரு இது 2 எழுதுறது ஒரு 3 வரி லைன் போகுது. இது ஷஃபாத்துல் குப்ரா ஷஃபாத்துல் உல்மான்னு சொல்லி அழைக்கப்படும். அனைத்து மனிதர்களுக்காகவும் மஷருடைய பயங்கரத்துக்கு பாதுகாக்கிறது விசாரணை துரிதப்படுத்தி சரி ஷஃபாத். 3வது வகை முடிஞ்சு. அடுத்து 2வது வகை எழுதுறேன், 3வது வகை எழுதுறேன், 4வது வகை. இவ்வளவுதான் வகைப்பாடு. இதுக்கு மேல் அதிகமா நீங்க ஒரு வேலையும் செய்யறது. குர்ஆன் வசனம் எழுதுற, ஹதீஸ் எழுதுற, அறிமுகம் எழுதுற, ஒன்றும் செய்யறது. இவ்வளவு நீங்க செஞ்சாலே உங்களுக்கு 4 மார்க்ஸையும் அவங்க போட்டுருவாங்க. எங்களுக்கு தேவை எக்ஸாம்ல மார்க்ஸை ஏர்ன் பண்றது தான், மார்க்ஸ் எடுக்கிறது தான். எங்களோட திறமையை கொண்டு போய் நாங்க டேலண்டான ஆக்கலன்னு சொல்லி நாங்க எக்ஸாம்ல ஆட்ட தேவை. சரியா? விளங்குதா சொல்றது? அப்ப இந்த கேள்வி எல்லாருக்கும் செய்யலும் தானே? இந்த கேள்வி 4 மார்க்ஸ் கேள்வி இப்ப தந்தது. ரைட், எல்லாரும் செய்யுங்க. யாரும் நோட்ஸ் பார்க்க கூடாது. சுயமா செய்யணும், சுயமா செய்யணும். நோட்ஸ் பார்க்க கூடாது. நோட்ஸ் பார்த்து படிச்சு முடிச்சு அதெல்லாம் மூடி வச்சு போட்டு சுயமா செய்யணும். ரைட், அப்ப அடுத்த கேள்வி பாப்போமா? ஓகே சார். சரி சார். சரி, இந்த கேள்வியில எல்லாம் கிளியர் தானே உங்களுக்கு? ஓ சார். 4வது கேள்வி பாருங்க. பின்வரும் விடயங்களை கருத்திற்கொள்க, பின்வரும் விடயங்களை கவனத்திற்கொள்க என்று சொல்லி ABCDE திரும்ப டி போட்டி அது மிஸ் ஆகி போட மாட்டீங்கன்னு எஃப் போடுங்க. வெட்டி போட்டு எஃப் டைப்பிங் மிஸ்டேக் ஆகி ABCDEF என்று கிட்டத்தட்ட 6 கூற்றுகள் இருக்கு. இப்ப இந்த 6 கூற்றுகள் தந்திக்கிறாங்க. இந்த 6 கூற்றுகளை கவனித்துக் கொள்கைன்னு சொல்லி கேள்வி என்னன்னு பார்ப்போம். பாருங்க, மேலுள்ளவற்றில் இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களை உள்ளடக்கிய தெரிவு யாது? மேலுள்ளவற்றில் இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களை உள்ளடக்கிய தெரிவு யாது? படிச்சோமா இல்லையா போன கிளாஸ்ல? இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் படிச்சு சார். படிச்சு சார்.
என்ற மெயின் டாபிக்கே அதான். இந்த கேள்வியை வச்சு நாங்க பார்த்தது இது இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களுக்குள்ள இருந்து வந்த கேள்விதான். இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள் தான் நாங்க மெயினா பார்த்தது. அப்ப கேள்வியை பார்ப்போம், பாருங்க. இதுல மேல்நாட்டில் இஸ்லாத்தின் சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கிய தெரியாது என்றதான் கேள்வி. 2021 28வது எம்சிக்கு கேள்வி இது. 2021 பாஸ்போர்ட் வந்து ஏ கூற்று இஸ்லாத்தின் மூலாதாரங்கள் வஹியின் அடிப்படையில் அமைய பெற்றனவாகும். இஸ்லாத்தின் மூலாதாரங்கள் வஹியின் அடிப்படையில் அமைய பெற்றனவாகும். இது வருமா இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள்ல? ஓ சார். ஓ சார். வரும், ஷுவர். என்ன சார் ரைட், வரும். நான் சரி போட்டேன். இப்ப சொல்லுங்க, ஏ ஏ சுவரா ஆன்சர் வரும் என்று எங்களுக்கு தெரியும் தானே? ஓ சார் தெரியும். டவுட் இல்ல தானே? டவுட் இல்ல தானே? டவுட் இல்ல. எனவே ஏ சுவரா ஆன்சர் வந்தே ஆகும். பாருங்க, முதலாவதுல ஏ இருக்கு, ரெண்டாவதுல ஏ இருக்கு, மூணாவதுலயும் ஏ இருக்கு, நாலாவதுலயும் அஞ்சாவதுலயும் ஏ இல்லை. எனவே நாலாவது அஞ்சாவது ஆன்சர் வர சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இல்லை. எனவே நாலாவது வராது, அஞ்சாவது வராது. ரெண்டு ஆன்சரை பிழையாக்கிட்டோம். ஒரே ஒரு கூற்றை பார்த்து ஏ சுவரா ஆன்சர் வரும் என்று தெரியும். எனவே ஏ கட்டாயம் ஆன்சருக்குள்ள இருந்தே ஆகணும். ஏன்னா இஸ்லாம் வஹியின் அடிப்படையில் அமையப்பெற்ற மார்க்கம். அப்ப அது இஸ்லாத்துல சிறப்பு அம்சங்களும் உண்டு. அதுக்கு தான் நாங்க சொல்றோம், என்ன எந்த சிறப்பு அம்சத்துக்குள்ள இந்த பாயிண்ட் வரும் சொல்லுங்க. இஸ்லாத்தின் சிறப்பு அம்சங்கள்ல எந்த சிறப்பு அம்சத்துக்குள்ள இந்த விஷயம் வரும்? ஓகே, குட். ரப்பானியா. ரப்பானியா என்ன? தெய்வீகத்தன்மை. தெய்வீகத்தன்மை கொண்டது என்று ஏன் சொல்றோம் நாங்க? இஸ்லாம் தெய்வீகத்தன்மை கொண்டது ஏன் சொல்றோம்? எந்த விதமும் மனித தலையீடும் இல்லாம முழுக்க முழுக்க அந்த இறை வழிகாட்டல். இறை வழிகாட்டல். அதாவது இறை வழிகாட்டல் எதை சொல்றோம் நாங்க? வஹி அடிப்படையாக கொண்டு. ஓகே, குட். வஹி விஷயம் வஹியின் அடிப்படையில் அமையப்பெறுதான் அது ரப்பானியா, தெய்வீகத்தன்மை கொண்ட மார்க்கம். எனவே இந்த பாயிண்ட் ரப்பானியாவுக்குரிய பாயிண்ட். எனவே ஏ சுவரா ஆன்சர் வரும் என்று தெரியும். எனவே ஏ வராட்டி அந்த ஆன்சர் வார்த்தை சான்ஸ் இல்லை. எனவே நாலாவது அஞ்சாவது பிழை. ஓகே தானே? ஓகே சார். அடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது போதனைகள் அரேபிய சமூகத்திற்கு மாத்திரம் உரித்துடையனவாகும். சரியா பிழையா? இல்ல சார். இல்ல. ஏன் பிழை? அவங்களோட அந்த போதனை எல்லா மனித சமுதாயத்துக்கும் ரைட். அப்ப இங்க பிரச்சனைக்குரிய பாயிண்ட் என்னன்னு சொன்னா, வார்த்தை அரேபிய சமூகத்துக்கு மாத்திரம் உரியதுன்றதுதான் இங்க பிழை. என்ன? அரேபிய சமூகத்துக்கு மாத்திரம் உரியது அல்ல. இது சரியா வரணும். எப்படி வரணும் அப்ப இந்த பாயிண்ட்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி போதனைகள் முழு மனித சமூகத்துக்கு உரித்துடையது. எனவே இங்க அரேபிய சமூகத்துக்கு மாத்திரம் உரிய என்று சொன்னதால பி பிழை. இப்ப நீங்க சொல்லுங்க, நபி அவங்களோட போதனை முழு மனித சமூகத்துக்கு உரியது என்றதாலதான் அல்லாஹ் தாலா ஒரு வார்த்தையோட பயன்படுத்தினார். அதுதான் மேல நாங்க கேள்வியில பார்த்தோம். என்ன வார்த்தை? நபி அவங்களுக்கு சொல்ற வார்த்தை முழு மனித சமூகத்துக்கு உரியவர். அதான் முதலாவது கேள்வி. உங்களுக்கு விளங்கணும். ஏன் ஒரு கேள்வி, இந்த கேள்விக்குள்ள ஏன் நான் அந்த கேள்வியை கொண்டு வரணும் இந்த பேப்பர் 2ல என்று விளங்கணும் நீங்களும் விஷயத்து. அப்ப காஃபத்துல் லின்னாஸ் என்றாலே முழு மனித சமுதாயத்துக்கு உரியவர். அப்படின்ற கருத்து என்னண்டா, முழு மனித சமுதாயமும் பின்பற்றுறதுக்கு, போதனைகளை ஏற்று நடக்கிறதுக்கு, அவர போதனைகளை தான் ஏற்று நடக்கணும் என்று சொல்லி நபியாக அல்லாஹ் தஆலா அனுப்பியதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை முழு சமுதாயத்துக்கு உரியது.
எனவே இந்த கூற்று அரேபிய சமூகத்துக்குரியது என்பது பிழை. எனவே பி சுவரா பிழைன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப 4வது 5வது கதை எங்களுக்கு தேவையில்லை. ஏண்டாவது பிழை என்று சொல்லி நாங்க முடிவு பண்ணிட்டோம். இப்ப இருக்கிற எங்களுக்கு 1வது 2வது 3வது பி சுவரா பிழை தானே. சார் அப்ப 1வதுல பி வந்திருக்கு. எனவே 1வது ஆன்சர் சரியா வர சான்ஸ் இருக்கா? இல்ல இல்ல 1வது பிழை. பாருங்க இப்ப 2 தானே அதுல உண்டு ஆன்சர் வரப்போகுது. ரைட், அடுத்தது பார்ப்போம். சி இஸ்லாம் துறவு வாழ்வை வலியுறுத்துகின்றது. வராது சார். ரைட், வராது. இஸ்லாம் துறவு வாழ்வே துறவு வாழ்வேண்ட என்ன நீங்க விளங்குற சும்மா சொல்லுங்க முறை. துறவு வாழ்வேண்ட எப்படி வாழ்றது? எதுவும் வேணான்னு சொல்லி போறது. எல்லாத்தையும் தூக்கி ஓரம் காட்டி போட்டு நான் என்ன அமளி பாதத்துல மட்டும்தான் ஈடுபடுறேன்னு சொல்லி வாழ்ற வாழ்க்கை. திருமணமும் செய்யறல்ல, தொழிலும் செய்யறல்ல, ஒன்றும் செய்யறல்ல. போய் ஒரு இடத்துல இருந்து கொண்டு தொழுது கொண்டு திக்ர் செய்து கொண்டு குர்ஆன் ஓதி கொண்டு ஏதாச்சும் ஒரு காட்டுப்பாதையில இல்லாட்டி ஒரு மலை அடிவாரத்திலே இல்லாட்டி மக்கள் இல்லாத பகுதியில போய் மக்கள் இருந்து ஒதுங்கி வாழ்ந்து இப்படி வாழ சொல்லி இஸ்லாம் சொல்லிக்க? இல்ல சார். அப்படி வாழ சொல்லி இஸ்லாம் சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி வாழவும் இல்லை, சஹாபாக்கள் அப்படி வாழவும் இல்லை. சஹாபாக்கள் தொழில் செஞ்சாங்க, அரசியல் செஞ்சாங்க, பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க, சமூக விவகாரத்தில் ஈடுபட்டாங்க, சமூகத்தோட சேர்ந்து நடந்தாங்க. எனவே துறவு என்ற பேச்சுக்கே இஸ்லாத்தில் இடமில்லை. எனவே துறவு வாழ்க்கை இஸ்லாம் வலியுறுத்தல்ல. எனவே இது பிழையான பாயிண்ட். எனவே சி சூரா பிழைன்னு தெரியும். அப்ப இஸ்லாம் எந்த வாழ்க்கையை வலியுறுத்து அதை சொல்லுங்க. துறவு வாழ்க்கையை வலியுறுத்துறது. அந்த இஸ்லாம் வந்து உலக வாழ்க்கையில மூழ்கி இருக்கவும் வலியுறுத்துறேன். நடுநிலையான வாழ்க்கையை. ஓகே, வெரி குட். அதாவது இஸ்லாம் துறவு வாழ்வை வலியுறுத்துகின்றது என்ற இந்த பாயிண்டும் பிழை, இங்க விடைக்கும் அது பொருத்தமில்லை. எனவே 2 சைட்டுக்கும் பிழை. சரி, இந்த பாயிண்ட் இஸ்லாத்துடைய சிறப்பு அம்சங்கள்ல ஒன்றிலையும் இந்த பாயிண்ட் வராது. ஆனா இது எப்படி இஸ்லாத்துக்குள்ள வரும் என்று சொன்னா நடுநிலையான வாழ்க்கையை இஸ்லாம் போதிக்குது என்று வந்தா சரி. எனவே இஸ்லாம் நடுநிலையான வாழ்க்கையை போதிக்கிற மார்க்கம், சமநிலையான வாழ்க்கையை போதிக்கிற மார்க்கம். அதுக்கு தான் சொல்ல நடுநிலை வசதியா சமநிலை தவாசுன். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம் ஒன்றுதான், கருத்து வேற விஷயம் ஒன்றுதான். அதாவது தொழில் 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 என்று போய் தொழிலே மட்டும் மூழ்கி இருந்து கடைசியில் அவருக்கு நோன்பு கூட ஃபர்லான நோன்பு கூட இல்லை. இப்ப எத்தனையோ பேர் நோன்பு பிடிக்காம இருப்பாங்க. என்னன்னா எங்களுக்கு தொழில் பிஸின்னு சொல்லுவாங்க. அப்ப இவர் துன்யாவுல மூழ்கிறார். இன்னொரு சாரார் அங்கால பார்த்தா மார்க்கம் 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 என்று சொல்லி போய் அவருக்கு மனைவிக்குரிய ஹக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லை, தாய்க்குரிய ஹக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லை, ஒன்றுக்கும் அவருக்கு டைம் இல்லை. அவருக்கு மார்க்கம் மட்டும்தான் அப்படி என்று சொல்லி அவர் அதை விளங்கி வச்சுக்கார். எனவே அப்படியும் போக சொல்லி இஸ்லாம் சொல்ல நடுநிலையான வாழ்க்கை. தொழணும், நோம்பு பிடிக்கணும், குர்ஆன் ஓதணும், கியாமுல் லைலும் தொழணும், அம்மா அப்பாவும் பார்க்கணும், மனைவி பிள்ளைகளையும் பார்க்கணும், தொழிலையும் பார்க்கணும், படிப்பையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். தவாசுன், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றது. இதான் இஸ்லாம் போதிக்கிற வாழ்க்கை. அப்ப தவாசுன் உங்களுக்கு தெரியும், சமநிலைத்தன்மை கொண்ட மார்க்கம், வசதியா நடுநிலையான மார்க்கம். எனவே சி சூரா ஆன்சர் வராதுன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப எங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் 2வது 3வது. 2வதுல சி வந்து 2வது ஆன்சர் வருமா? இல்ல சார். இல்ல, பாருங்க கேள்வியே ஃபுல்லா பார்த்து முடியல, ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு கஷ்டமான பாடமா இஸ்லாம்? இல்ல சார். சின்ன ஒரு விஷயம். சிலவங்களுக்கு இப்படி கேள்வியை பார்த்தா ஏதோ பெரிய கஷ்டமான கேள்வின்ற மாதிரி. இப்படி ஏபிசிடி கூற்று போட்டா இந்த கேள்வியா ஈஸியான கேள்வி. சில நேரம் ஒரு கூற்றை கண்டுபிடிச்சு போட்டே ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த மெத்தட்ல வார கேள்வியை இப்படி ஒரு வார்த்தையில வார மாதிரி வந்தா அது ஈஸியா செய்யற கேள்வி. சிலவங்களோட மைண்ட் செட்ல சேவ் ஆகியிருக்குது. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படி ஒரு மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது. நல்லா விளங்கணும். இப்படி வார கேள்வியை விட இப்படி அட்டவணை போட்டு வார கேள்வி, எப்படி நான் விடையை கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன். இப்படி பெரும் பெரும் கூற்றுகளை போட்டு இப்படி வார கேள்விகள், இந்த ஏபிசிடி கூற்று போட்டு வாரது,
அது அதை விட ஈஸி. ஈஸியா இல்லையா? உங்களுக்கு தெரியும் தானே எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓ சார். சார். ரைட். எனவே 3வது இதுக்கு ஆன்சர் வரப்போகுது. சரி, அப்ப நாங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிற நோக்கம் இல்லை, விஷயத்த நல்லா புரிஞ்சு விளங்கி எடுக்கணும். எனவே அடுத்த கூற்றை பார்ப்போம். அடுத்த கூற்றுக்கு போறதுக்கு முன்னால் நீங்க சொல்லுங்க, இந்த பி கூற்று பிறன்னு சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதனைகள் அரேபிய சமூகத்துக்கு மாத்திரம் உரியது என்றது பிழை. அது சரியா வரணுமெண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனை முழு மனித சமூகத்துக்கு உரியது என்று வரணும் என்று நீங்க சொன்னீங்க. சரி, அந்த முழு மனித சமூகத்துக்கு உரியது என்ற பாயிண்ட் எந்த சிறப்பு அம்சத்துக்குள்ள வரும்? சர்வதேச மார்க்கம் ஆலமியா. ஆலமி. ஓகே, வெரி குட். ஆலமியா, முழு, அதாவது முழு அகிலத்துக்கும் முழு சர்வதேசத்துக்கும் உரிய மார்க்கம் இஸ்லாம். யூனிட் 1 நோட்ஸ் நான் உங்களுக்கு போன கிளாஸ் முடிஞ்சது பிறகு குரூப்ல போட்டு விட்டேன். சரி, அப்ப எல்லாரும் தெளிவாய்க்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது டி. இன்னொரு நோட்ஸ் போட்டுருங்க சார். ஓகே, டி கூட்டு பாருங்க. எல்லாரும் இதுல இருக்கிற, எல்லாரும் குரூப்ல இருக்கிறீர்கள் தானே? ஓ சார். சரி, குரூப்ல எல்லா யாரும் இருந்தா எனக்கு இந்த சட்ல போட்டுவிடுவோம், இதை ஜூம்லேயே சட்ல போட்டுவிடும். நான் லிங்கை ஷேர் பண்ணேன், இல்லாட்டி எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடும், நான் உங்களுக்கு குரூப் லிங்க் தான். சரி, பாருங்க. டே கூற்று இஸ்லாம் நெகிலும் நெகிலா தன்மை கொண்ட மார்க்கமாகும். சரியா? சரி, இஸ்லாம் நெகிலும் நெகிலா தன்மை கொண்ட மார்க்கம். கூற்றும் சரி, இஸ்லாத்தின் சிறப்பு அம்சங்களுக்கும் சரி. இப்ப சொல்லுங்க, நீங்க நெகிலும் நெகிலா தன்மைக்கு அரபுல என்ன சொல்றது? ஷஃபாத்துல் ஷஃபாத் வல் முருனா. ஷஃபாஅத் இல்லையா, சஃபாத் வல் முருனா. நெகிலும் நெகிலா தன்மை கொண்ட மார்க்கம். இந்த நெகிலின் நெகிலா தன்மை, இஸ்லாம் நெகிலின் நெகிலா தன்மை கொண்ட மார்க்கம் என்றதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு நீங்க விலையின் உதாரணம், இல்லாட்டி படிச்சது ஏதோ ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரு ஆள் யாராச்சும் இந்த நம்மளோட குரூப் லிங்கை கொஞ்சம், அந்த ஃப்ரீ கிளாஸ் குரூப் லிங்கை காப்பி பண்ணி எனக்கு டிரெக்ட் மெசேஜில் கொஞ்சம் போட்டுடும். குரூப்ல இல்லாத பிள்ளை எழுதிக்கிறான், அவங்களுக்காக நான் எவ்ரி1ல போடுவேன். நீங்க எனக்கு போட்டுட்டா சரி. ஒரு ஆள் காப்பி பண்ணி போட்டுருவோம். சரி, இதுக்கு சொல்லுங்க நெகிலின் நெகிலா தன்மை கொண்டதுக்கு உதாரணம். அவுரத்தை மறைக்கணும்ன்றது நெகிலாத்தன்மை, அதை மறைக்கிற ஆடையை பொறுத்து அது நெகிலும். ரைட். அவுரத்தை மறைக்கணும் என்றது அது மாறல, அது அப்படியே தான் இருக்கும். என்ன, மறுமை வரைக்கும் அதான் சட்டம். ஆண்களுக்குரிய அவுரத் என்றா அதுக்கு சட்டம் இருக்கு, பெண்களுக்குரிய அவுரத் என்றா சட்டம் இருக்கு. தலைமுடியும் அவுரத் ஆனா பெண்கள்ல சிலவங்க தலைமுடியை காட்டி கொண்டு போற ரோட்ல கூடாது. சரி, அப்ப இப்ப கவனிங்கோ, இந்த இப்ப கொஞ்சம் நவீன காலம், இது ஃபேஷனான காலம், ஏஐ யுகம், டெக்னாலஜி வளர்ந்த காலம். இப்ப இந்த அவுரத்தெல்லாம் பார்த்து கொண்டிருக்காது. பெண்கள் எப்படி மாடை அணியலாம், ஆண்கள் எப்படி மாடை அணியலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் மாறுமா? சட்டம் மாறுமா? இல்ல சார். இல்ல சார். அப்படி மாறல, அப்படி சட்டம் மாறல. அது நெகிழ்ச்சி இல்லாத பகுதி, மார்க்கத்தில் நெகிழ்ச்சி வாரல்ல. அடிப்படை சட்ட ரீதியான விஷயங்கள் நெகிழ்ச்சி வாரல்ல. ரைட். நெகிழ்ச்சி எங்க வரும் என்று சொன்னா, அந்த காலத்தில் இருந்தவங்க ஆடை அணிகிற மூலப்பொருளாக வேற வேற துணி வகைகளை, வேற வேற, ஒரு காலத்துல தோள்களையும் மனிதன் பயன்படுத்தினான், மரக்கிளைகளை பயன்படுத்தின யுகம் எல்லாம் இருந்துச்சு. மரக்கிளைகள் எல்லாம் கொத்துகளை. ரைட். ஆனா இந்த காலத்துல நாங்க வித்தியாசமான துணி வகைகள் எல்லாம் இருக்கு, பல வகையான துணிகள் இருக்கு. அப்ப அதுல ஏதோ இஸ்லாத்துடைய வரையறையை பெணி அவுரத் மறையிற மாதிரி ஆடை அணியணும், அதுல நிகழ்ச்சி வராது. ஆனா அந்த ஆடை எந்த துணியால் அணியலாம் என்றது நிகழ்ச்சி வரும். அந்த காலத்துல இருந்த துணி இப்ப இல்ல, இப்ப இருக்கிற துணி எதிர்காலத்துல சில நேரம் இருக்காது. ஆனா அவுரத் மறையணும் என்று சட்டம் மாறுமா? இல்ல சார். மாறாது. அப்ப பாருங்க, ஆடை அணியும் அவுரத்துல
மாற்றம் வரல, முறையில அதாவது அந்த அதுக்கு பயன்படுத்தப்படுற மூலப்பொருள் மாறலாம். விஷயம் என்ன, அங்க நோக்கம் பூர்த்தி செய்யப்பட்டா சரி. விளங்குதா? அப்ப தொழுகை என்ற ஒரு சவுண்ட் ஒன்று வந்து, தொழுகையில நெகிழுமா? நெகிழ்ச்சி இருக்கா? தொழுகையில நெகிழ்ச்சி வருமா? இல்ல சார் வராது. இல்ல. தொழுகையில நெகிழ்ச்சி வரல. தொழுகைன்னா லுகர் 4 ரக்காத்துன்னா 4 ரக்காத்து. இல்லை இப்போ கொஞ்சம் வேலை கூட ஆக்களுக்கு, ஸ்கூல் போற பிள்ளை எல்லாமே வைக்கிறாங்க, கிளாஸ் போறவங்க வைக்கிறாங்க, தொழிலுக்கு போறவங்க வைக்கிறாங்க. இப்ப லுகரை கொஞ்சம் நாம 2 ரக்காத்தா மாத்திக்கொள்ளும். யாருக்கு மேலுமா செய்யறதுக்கு அனுமதிக்க? இல்ல சார். அதுல நெகிழ்ச்சி வரல. ஆனா நபி அவங்களோட காலத்துல தொழுத மஸ்ஜித், அங்க இருந்த நிலம் எப்படி இருந்துச்சு? அங்க ஏசி போட்டிருந்தாங்களா? ஃபேன் இருந்துச்சா? பல்ப் இருந்துச்சா? மாவுள் பதிச்சு இருந்துச்சா? காபட் பிரிச்சு இருந்துச்சா? ஒன்றுமே இல்லை. ஏன்? அந்த காலம் அப்படி. இப்ப நாங்க என்னத்துல தொழுகிறோம்? ஏசில நின்று தொழுகிறோம், ஃபேன்ல நின்று தொழுகிறோம், ஸ்பீக்கர் போட்டு தொழுகிறோம். இந்த காலம் இப்படி. அப்ப தொழக்கூடிய இடத்துல அந்த அலங்காரங்கள்ல அந்த விடயங்கள்ல மாற்றம் வரலாம். ஆனா அடிப்படையில மாற்றம் வருமா? வராது. வராது. இப்ப விளங்குதா? நெகிழும் தன்மை, நெகிழா தன்மை ரெண்டும் இருக்கிற மார்க்கம் தான் இஸ்லாம். என்றா நெகிழ்ச்சி எதுல வரும், நெகிழா எதுல நெகிழ்ச்சி வராது என்ற விஷயங்கள் விளங்குதா? சார். ஆம் சார். ரைட். அடுத்தது அப்ப டி சரியான கூற்று. எனவே நாங்க ஆல்ரெடி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஏடிஇ தான் ஆன்சர் என்று சொல்லி. அப்ப நாங்க டென்ஷன் ஆக தேவையில்லை, ஆன்சர் எங்களுக்கு தெரியும். அப்ப டி சரியா தான் வந்து. அடுத்த கூற்ற பாருங்க. எதுவும் விளங்காத விஷயங்கள் விளங்காம இருந்தா நீங்க தாராளமாக கேட்கலாம். இந்த கிளாஸ் நோக்கமே டவுட்டை கிளியர் பண்றது, பாடத்தை மீட்டுறது, அதோட பாடத்தை தெளிவாக படிக்கிறது எல்லாம் தான். நான் குரூப் லிங்க் எவ்ரி ஒன்ல போட்டிக்கிறேன்னா தேவையானவங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். சரி, அடுத்தது பாருங்க. கூற்று, இஸ்லாம் மனிதனது ஆன்மீக லௌகிக செயற்பாடுகள் அனைத்தையும் உள்ளடக்கிய மார்க்கமாகும். சரியா? வரும் சார். சரி. இஸ்லாம் மனிதனது ஆன்மீக லௌகீக செயற்பாடுகள் அனைத்தையும் உள்ளடக்கிய மார்க்கம். என்ன ஒரு ஆள்ல சவுண்டா வார மாதிரி இருந்துச்சு, மிச்சம் சவுண்டா காணல. வரும் சார். வரும். சரி, கூற்றும் சரி, இஸ்லாத்தின் சிறப்பு அம்சங்களுக்குள்ளேயும் வரும். ஏன்? இஸ்லாம் ஆன்மீக லௌகிக செயற்பாடு எல்லாத்தையும் உள்ளடக்கிய மார்க்கம் தானே, அனைத்தையும் உள்ளடக்கிய மார்க்கம். எந்த சிறப்பு அம்சத்துக்குள்ள வரும் இது? ரைட், ஷுமூலியா. இது வந்து சஃபாத் வல் முருனா. எனவே ஈம் ஆன்சர் வரும். பாருங்க, 3வது ஈம் ஆன்சர் சரியா இருக்கு. அப்ப ஏக்கு சரி போட்டோம், டிக்கும் சரி போட்டோம், ஈக்கும் சரி போட்டோம். சரியா? ஏடி வந்துச்சு. அப்ப நீங்க இதையும் விளங்கிக் கொள்ளணும். இஸ்லாம் மனிதனது ஆன்மீக லௌகிக செயற்பாடு அனைத்தையும் உள்ளடக்கிய மார்க்கம் என்றா இதுக்கு ஒரு விளக்கம் உண்டு, உதாரணம் உண்டு. யாருக்கும் சொல்ல இயலுமா? அதாவது இஸ்லாத்துல வந்து ஆன்மீகத்துல அதாவது மனிதன் பிறந்தது முதல் அவன் இறக்குற வரைக்குமான அதுக்குரிய வழிகாட்டல், பிற ஒரு குழந்தையிலிருந்து அவன் மரணிச்ச பிறகு என்ன செய்யணும் அதுக்குரிய எல்லா வழிகாட்டலையும் தந்திருக்கு. அதே மாதிரி லௌகிக மறுமை, அவன் மரணத்துக்கு பிறகு அவன் ஈடேற்றம் அடைகிறதுக்குரிய அதுக்குரிய வழிகாட்டல் எல்லாத்தையும் இஸ்லாம் தந்திருக்கு. எப்படி வாழ்ந்தா எப்படி நம்ம மறுமையில ஈடேற்றம் பெற்றுக்கொள்ளலும் அதுக்குரிய வழிகாட்டலையும் தந்திருக்கு. இதனாலதான் இதை ஷுமூலியான்னு சொல்றேன். ஈருலக வாழ்க்கைக்குமான வழிகாட்டல இந்த இஸ்லாம் மார்க்கம். ஓகே, வெரி குட். சரி, வேறொரு அழைப்ப உதாரணம் சொல்லுங்க. ஆன்மீக வழிகாட்டலுக்கு ஒரு உதாரணம், லௌகிக வழிகாட்டலுக்கு உதாரணம். இஸ்லாம் வழிகாட்டல் செஞ்சிருக்கின்றது, ஆன்மீக விஷயம் உண்டு, லௌகிக விஷயம் உண்டு. உதாரணம் சொல்லு. வேறொரு
சொல்லும். மைக் ஒன் பண்ணி சொல்லும். பொருளாதார ரைட். பொருளாதார விடயம் எதுக்கு உதாரணம்? ஆன்மீக லௌகியத்துக்கு. லௌகீகம். ஒரு மனிதன் துன்யாவில் வாழணும்னா தொழில் செய்யணும். எப்படி தொழில் செய்யணும், என்ன தொழிலை செய்யணும், தொழில் விஷயத்தில் எவ்வாறாக நடந்து கொள்ளணும், எப்படியான தொழிலை செய்யக்கூடாது, எல்லா வழிகாட்டலும் இருக்கு பாருங்க. லௌகிக வழிகாட்டல். இஸ்லாம் வெறுமனே இப்படித்தான் தொழணும், இப்படி நோன்பு பிடிக்கணும், இப்படி குர்ஆன் ஓதணும், இதை மட்டும் வழிகாட்டி விட்டு போகல. மனிதன் எப்படி ரெஸ்ட் ரூம் எப்படி யூஸ் பண்ணணும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்தி. நகம் வெட்டணும் எப்படி இஸ்லாம் சொல்லி தந்தி. லௌகிக வாழ்க்கை என்ன, நோய்களுக்கு எப்படி சிகிச்சை பெறணும் என்று இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு. ஒரு மனிதன் எப்படி குளிக்கணும் என்று சொல்லி தந்திருக்கு. ஒரு மனிதன் எப்படி சாப்பிடணும். அப்ப இதெல்லாம் லௌகிக வழிகாட்டல். ஆன்மீக வழிகாட்டல் என்று சொன்னா உதாரணம் எப்படி தொழணும், எப்படி குர்ஆன் ஓதணும், இறை வழிகாட்டல் அப்படியான விஷயம் எல்லாம் அப்படியே வரும். சரியா? நடைமுறை. ரைட். எனவே ஏ கூற்றும் சரியானது. அப்ப ஏடிஇ சரி. அடுத்தது எஃப். இஸ்லாத்தில் மனிதன் உயர் படைப்பாக கொல்லப்படுகின்றான். சரியா பிள்ளையா? சரி சார். சிறப்பம்சங்களுக்கு இதுல இதுக்கு ஆன்சரா வராது. சரி சார். ஓகே. அப்ப இந்த முதலாவது சொல்லுங்க, இஸ்லாத்தில் மனிதன் உயர் படைப்பாக கொல்லப்படுகிறான் என்ற கூற்று சரியா பிள்ளையா? சரி. கூற்று சரி. இப்ப அடுத்தது நாங்க பார்க்கணும் கூற்று சரி என்று. அடுத்து பார்க்கணும் என்ன ஆன்சருக்குள்ள இது வருமா? இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களுக்கு இது வருமா? வராது. என்ன அப்ப இது எந்த டாபிக் உள்ள வரும்? இஸ்லாம் மனிதன் உயர் படைப்பாக கொல்லப்படுகிறான். இஸ்லாத்தில் மனிதன் பற்றிய கண்ணோட்டம். இஸ்லாத்தில் மனிதன் பற்றிய கண்ணோட்டத்துக்குள்ள வரும். அதாவது மனிதன் பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது. அப்ப அதுவும் உங்களுக்கு தெரியும். சும்மா சொல்லுங்க, இஸ்லாத்துல மனிதன் பற்றிய கண்ணோட்டங்கள்ல ஒன்று மனிதன் உயர் படைப்பாக கொல்லப்படுகிறான். சரி, வேற? மனிதனுக்கு நேர் வழிகாட்டும் பொறுப்பு அல்லாஹ். சரி, மனிதனுக்கு வழிகாட்டும் பொறுப்பு அல்லாஹ் ஏற்றிருக்கிறான். வேற? மனிதன் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கிறான். ரைட், அல்லாஹ்வோட படைக்கப்பட்ட ஒரு கண்ணியமான படைப்பு. வேற? தோற்றம் அதெல்லாம் அல்லாஹ்வுடைய. ரைட், மனிதன் களிமண்ணிலிருந்து ஆரம்ப மனிதர் அல்லாஹ் தஆலா படைத்து பின்னர் அவர்களிலிருந்து அல்லாஹ் தஆலா மனித வர்க்கத்தை உண்டு பண்ணினான். அடுத்தது அல்லாஹ் வந்து மனிதன் மீது முக்கியமான கடமைகளை கொடுத்திருக்கிறான். இபாதத், இமாரத், கிலாஃபத். ரைட், 3 வகையான அதாவது கடமைகள் பொறுப்புகள் சுமத்தப்பட்டன. இபாதத், இமாரத், கிலாஃபத் போன்று. வேற? ஒவ்வொரு சொன்னா தெளிவா விளங்கும். பிரபஞ்ச அருட்கொடையும் மனிதனுக்காக படைக்கப்பட்டுள்ளது. ரைட், பிரபஞ்சத்துல அணிற்கொடைகள் அனைத்தையும் அல்லாஹ் மனிதனுக்காக தான் படைச்சிருக்கிறான். வேற? மனிதனுக்கு வந்து அல்லாஹ்வால தான் அறிவூட்டப்பட்ட இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறான். ரைட், மனிதன் அல்லாஹ் தஆலா அறிவூட்டிய உலகத்துக்கு அனுப்பிக்கிறான். வேற? மனிதன் பொறுப்புகளுக்கு வகை கூற கடமை. பொறுப்புகள் வகை கூற கடமை. ஏன் பொறுப்புகள் இருக்கு, அல்லாஹ் தஆலா பொறுப்புகள் தந்திக்கிறான். சரியா? அப்ப அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப இதுல நாங்க கிட்டத்தட்ட யூனிட் 1 படிச்சு முடிச்ச மாதிரி தான். இந்த கேள்விய பேஸ் பண்ணி யூனிட் 1 படிச்சுட்டு யூனிட் 2லயும் சில டாபிக் படிச்சுட்டோம். மனிதன் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம் இதுல பாருங்க. நீங்க சொன்னதான் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த பாயிண்ட்களுக்கு கொஞ்சம் ஆதாரத்தை அமைச்சுக்கணும். இதுல ஆதாரம் தான் மெயினா தேவை. அடுத்து சுதந்திர தெரிவு கொடுக்கப்பட்டவன். இது யாரும் சொல்லல. நீங்க சுதந்திர தெரிவுண்டா ஒரு நேரத்துல நன்மையும் செய்யலும் தீமையும் செய்யலும். எதை செய்யறானோ அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் கூலிய வழங்குவான். எனவே சுதந்திர தெரிவு இருக்கு. செயல் சுதந்திரம் வழங்கப்பட்டவன். அதுக்காக பூரண செயல் சுதந்திரம் வழங்கப்பட்டவன்னு சொல்லிடக்கூடாது. அப்படி சொன்னா அது ஆற கொள்கை. பூரண செயல் சுதந்திரம் வழங்கப்பட்டவன். அது மூத்தசிலாக்கள் கொள்கை. அதுக்குள்ள போயிடக்கூடாது. செயல் சுதந்திரம் வழங்கப்பட்டவன், அதாவது வரையறையோடு எல்லாத்திலையும் செயல் சுதந்திரம் அல்லாஹ் எங்களுக்கு தரணும்.
வேற நீங்க எல்லாம் சொன்னது. அடுத்து மனிதன் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி, இது சொன்னேலோ தெரிய எனக்கு சவுண்ட் கேட்கல அப்படி சொன்ன மாதிரி வேற எல்லாம் சொல்லிட்டு ரைட். எனவே எஃப் ஆன்சர் வராது கீழே. அது மனிதன் பற்றிய கண்ணோட்டத்தை பேசுது. எனவே 2021 எம்சி 2021 ஆண்டு 28வது எம்சிக்குள்ள சரியான ஆன்சர் 3வது. ஓகே, கேள்வி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் அவ்வளவு தெளிவாக அவ்வளவு துல்லியமாக படிச்சிருக்கிறோம். எனவே சந்தேகம் வரக்கூடாது, அந்த அளவுக்கு தெளிவாய்க்கணும் பாடுதல், டவுட்டே வரக்கூடாது. ஒரு கூற்றவாய்ச்சி இது சரியில்லை, பிழைண்டா பிழைதான், சரியண்டா சரிதான், அந்த அளவுக்கு தெளிவாக படிக்கணும். அப்ப இந்த கேள்வி ஓகே உங்களுக்கு? அடுத்து பாப்போமா? ஓகே சரி. அப்ப இதுல இப்படி சொல்லித்தார சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இங்கெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளணும். அதுதான் இந்த கேப்ப உங்களுக்கு விட்டு தந்தி. அடுத்து 5வது கேள்வி நாங்க பார்த்துட்டோம். என்ன போன கிளாஸ்ல பார்த்துட்டோம், பார்த்துட்டு தானே? அப்ப கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க. இந்த பேப்பர் 2ல நாங்க இந்த முதலாவது கேள்வியை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட எத்தனை பகுதி பார்த்தீங்கன்னு பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. ஷஃபாத் பாடம் பார்த்திக்கிறோம். அடுத்து இஸ்லாத்தின் சிறப்பு அம்சங்கள்ல மெயினா எல்லாம் பார்த்தோம். அதுல ஆலமியா பத்தி விரிவாக பார்த்திக்கிறோம். இதுவரைக்கும் மனிதன் பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டம் பார்த்திக்கிறோம். கத்தமுன் நுபுவத் பாடம் பார்த்திருக்கிறோம். அப்ப நிறைய டாபிக்கை நாங்கள் கவர் பண்ணி தான் போறோம். அது சும்மா பேருக்கு பார்த்து போகல, ஒவ்வொன்றையும் தெளிவாக பார்த்து உங்களோட வாயால சொல்ல வைக்கும் வரைக்கும் அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ் உதவியோட எக்ஸ்பிளைன் பண்ணித்தான் போறேன். அப்ப இந்த கிளாஸை மட்டும் நீங்க ஒழுங்கா யூஸ் பண்ணினாலே போதும், உங்களோட அடைவுகள் எங்கேயே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்ப இந்த கேள்வி ஓகே தானே? இது பார்க்கணுமா இல்லை? போன கிளாஸுக்கு வராத ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா நீங்க டெலிகிராம் குரூப் உங்களுக்கு தாராளமாக நீங்க ஜாயின் பண்ணி அதுல இந்த போன ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ்ல ரெக்கார்டை பார்த்துக்கொள்ளே. நீங்க ஒன்றும் யோசியத்தில் வராம மிஸ் ஆயிட்டேமேன்னு சொல்லி அப்படி ஒன்றும் இல்லை, நீங்க தாராளமாக பார்க்கலாம். ஆனா இதுக்கு பிறகு இருக்கிற கிளாஸ்ல ரெக்கார்டு எடுக்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கும். ஏண்டா ரெக்கார்டை போட்டோன்னே கிளாஸ்ல அந்த கேர்லெஸ் தன்மை உண்டாகும் மாணவருக்கு மத்தியில், அது பிறகு ரெக்கார்டை பார்ப்போம் என்ற மாதிரி. அப்ப ரெக்கார்டு இருக்கும் எனக்கிட்ட, ஆனா ஷேர் பண்ணப்படாது. எனவே நீங்க லைவ்ல ஜாயின் பண்ணி படிக்கணும் என்ற ஆசை இருக்கிறவங்க லைவ்ல ஜாயின் பண்ணி படி. ரைட். அப்ப மாதிரி வினாக்களுக்குள்ள போகும். அப்ப இதுவரைக்கும் நாங்க பார்த்ததெல்லாம் பாஸ் பேப்பர் கேள்விகள். இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் பாஸ் பேப்பர் கேள்விகள். இந்த டொபிக்கை தழுவின மாதிரி, இதோட சம்பந்தப்பட்ட மாதிரி, அதாவது 2025ல 2வது கேள்வியோட அதோட தழுவின எல்லா டொபிக்லையும் அந்த டொபிக் எல்லாம் பார்த்து அந்த டொபிக்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த கேள்விகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். பாஸ் பேப்பர் கேள்விகள் அது எந்தெந்த கேள்வி என்று உங்களுக்கு சைட்ல மார்க் பண்ணி வச்சிருக்கு. நீங்க தேவைண்டா பிறகு எடுத்து பார்த்துக்கொள்ளவும் இல்லை. நீங்க பாஸ் பேப்பரை விரிக்க வேண்டிய தேவையும் இல்லை, இதுலேயே எல்லாமே இருக்கு. இப்ப அதே டாபிக்ல இருந்து மாதிரி வினாக்கள் சில உங்களுக்கு போடப்பட்டி. மாதிரி வினாக்கள்னா மாடல் கொஷன்ஸ். அப்ப இந்த கேள்வியை செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா? பாருங்க மாதிரி வினாக்கள்ல முதலாவது. இப்ப மாதிரி வினாக்கள்ல நான் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு மட்டும்தான் பேசணும். ஆரம்பத்துல ஆக ஃபர்ஸ்ட்லேக்குமே கேள்வி மாதிரி வினாக்கள்ல இல்லை. ஆக ஃபர்ஸ்ட் இந்த பேப்பர்லயே ஆக ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அதுல மட்டும்தான் நான் மெயினா பேசுவேன். அதுக்கு பிறகுலாம் நீங்க தான் பேசுற ஃபுல்லா. அதுல மாதிரி வினாக்கள்ல நீங்களாவே தான் பேசணும். ஏன்னா மேலே பேசின விஷயம் தான் திரும்ப திரும்ப வரப்போகுது, நான் சொல்லி தரக்கூடாது. அதான் உங்கள்ட்ட இது நான் எதிர்பார்க்கிறேன். ரைட். பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க என்று சொல்லி ABCDE என்று சொல்லி சில கூற்றுகளை தந்திக்கிறாங்க. இப்ப நான் கூற்றுகளை பார்க்கல, ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்ப்போம். இதுல
ஷஃபாஅத் தொடர்பான மிக பொருத்தமான விடையை மாத்திரம் உள்ளடக்கிய தொகுதியை தெரிவு செய்யும். அப்ப ஷஃபாஅத் தொடர்பான மிக பொருத்தமான விடையை மாத்திரம் உள்ளடக்கிய தொகுதி. அப்ப இதுல ஷஃபாத்தை பத்தி மிக பொருத்தமான எதுன்னு சொல்லி நாங்க தெரிவு செய்யணும். அப்ப மேலுக்கு கூற்று ஒன்றா பார்த்தா எங்களுக்கு கிளியரா வரும். ஷஃபாத்தை பத்தி சரியா விஷயத்தை பேசுறது. கூற்று பாருங்க. அனைத்து மனிதர்களையும் மஹ்ஷர் வெளியின் பயங்கரத்திலிருந்து பாதுகாப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். சரியா இல்லையா? அனைத்து மனிதர்களையும் மஹ்ஷர் வெளியின் பயங்கரத்திலிருந்து பாதுகாப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். என்ன மற்றவங்க எல்லாரும் சொல்லணும். சரி சார். சரி அதான் பாத்துக்கிறோம். என்ன அந்த ஷஃபாத்துக்கு தான் என்னன்னு சொல்றோம் நாங்க? அந்த ஷஃபாத்துக்கு என்ன பேர் சொல்றோம்? ஷஃபாத்துல் குபுரா அல்லது உல்மா. எனவே கூற்று சரி. கூற்றும் சரி, ஷஃபாத்துக்கும் பொருத்தமான கூற்று. எனவே சூர் ஆன்சர் வருமா? வரும். எனவே இதுல ஏதோ ஆன்சர் வாரத்துக்கு சான்ஸ் இல்லை. நீங்களே சொல்லுங்க. மூணாவது ஆன்சர் வாரத்துக்கு சான்ஸே இல்லை. என்ற இல்லை. சூர் ஆன்சர் வரும் எங்களுக்கு தெரியும். மூணாவது ஆன்சர் வர சான்ஸ் இல்லை. வேற எல்லாத்துலயும் இருக்கு. அடுத்தது பி. மூமின்களில் சிலரை விசாரணையின்றி சுவர்க்கம் செல்ல அனுமதிக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். சரியா இல்லையா? சரி. சரி. அப்ப பி சூர் ஆன்சர் வரும். அப்படித்தானே? அப்ப பி கூற்றும் சரி, ஷஃபாத் ஆன்சருக்கும் சரி. எனவே பியும் சூரா ஆன்சர் வரும். அப்ப மூணாவது எங்களுக்கு பிலண்டு நாங்க முடிவு செஞ்சிட்டோம். இரண்டாவதுல இல்லை. பி இல்ல எதுல அஞ்சாவது பாருங்க. அப்போ ஏசிடி தானே பி சூரா ஆன்சர் வரும் என்று தெரியும். இங்க பி இல்லை. எனவே அஞ்சாவது பில. இப்ப எங்களுக்கு 3 ஆப்ஷன் தான் நீங்க 3 தெரியும். அடுத்தது சி பாருங்க. ஈமானினதும் விளங்காம இருந்தா குழப்பமா இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். இந்த கிளாஸோட நோக்கம் நாங்க பேப்பரை முடிக்கிறது அதெல்லாம் என்ன நோக்கம் இல்லை. ஒரு கேள்வி படிச்சாலும் பிரச்சனை, ஒரு கூற்று படிச்சாலும் பிரச்சனை இல்லை. தெளிவாக துல்லியமாக விஷயத்தை படிக்க, அதான் இந்த கிளாஸோட நோக்கம். சி ஈமானினதும் அமல்களினதும் தரத்திற்கேற்ப, ஈமானினதும் அமல்களினதும் தரத்திற்கேற்ப ஷஃபாஅத்திற்கு அருகதையுடையோர் பல தரங்களாக காணப்படுவர். சரியா இல்லையா? சரி. என்ன 3 பேர் தான் சொல்லி ஆன்சர். மற்றவங்க சரி. என்ன ஈமான்ட தரம் அமல்ல தரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஷஃபாத் நபி அவனுடைய ஷஃபாத்தை பெற்றுக்கொள்ற அந்த அருகதை எங்களுக்கு கிடைக்கும். அதே போல எங்களுக்கும் ஷஃபாத் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய. அடுத்து நாங்கள் செய்த அமல்களும் நாளைக்கு ஷஃபாத் செய்யும். எனக்கு அதிசலைக்கு நாங்கள் ஓதின குர்ஆன், நாங்கள் பிடிச்ச நோன்பு. அப்போ இது புதுசு இல்லையா? நாங்கள் படிச்சதுதான். போன கிளாஸ்ல படிச்சுக்கிறோம். பாருங்க, அந்த ஷஃபாத்தின் இந்த இடத்துல உங்களுக்கு ஹெட்லைன் போட சொல்லுங்க. போட்டது பின்னால ஒவ்வொரு பாயிண்டா படித்தோம். அதில் ஒரு பாயிண்ட் தான் 3வது பாயிண்ட் படித்தோம். ஷஃபாத்திற்கு அருகதையுடையவர்கள் அவர்களது ஈமானினதும் அமல்களினதும் தரத்திற்கேற்ப பல தரங்களை உடையவராய் இருப்பார். அப்படியே கைட்ல இருந்த வார்த்தை அப்படியே வந்து பாருங்க. ஈமானதும் அமல்களின் தரத்துக்கேற்ப ஷஃபாத்துக்கு அருகதையுடைய பல தரங்களாக காணப்படுவாங்க. எனவே சி கூற்று சரி. கூற்றும் சரி, ஷஃபாத்துக்கும் ஷஃபாத்தை பற்றி தான் பேசி ஆன்சருக்கும் சரி. எனவே சியும் சுவரா ஆன்சர் வரும் தானே?
ஓம் சார். நான் பேசுறது உங்களுக்கு ஸ்டக் ஆகுது இல்லையே? இல்ல இல்ல சார். இல்ல சார். ஓகே ஓகே. அப்ப சீஸ் ஒரு ஆன்சர் வருமெண்டா நாங்க பியையும் பிழை ஆக்கிட்டோம், சாரி இந்த மூணாவதையும் பிழை ஆக்கிட்டோம், அஞ்சாவதையும் பிழை ஆக்கிட்டோம். இப்ப 3 தெரியுதானே எங்களுக்கு இருக்கு. இதுல சி வராதது ஆன்சர் வரதுக்கு சான்ஸ் இல்லை. எது சி வராதது பாருங்க. எத்தனாவது வராது ஆன்சர்? அப்ப இப்ப சி சுவரா ஆன்சர் வரும் என்று தெரியும், சரியா? இப்ப 3வது 5வது கதைகளுக்கு தேவையில்ல, அது பிள்ளைன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இப்ப இந்த 3லயும் சி ஒன்றுல கட்டாயம் வந்தே ஆகணும் என்ற சி ஆன்சர் வரும் என்று தெரியும். விளங்குதா? விளங்குதா பேசுறது? ஓம் சார். ரைட். சரி, எங்களுக்கு இப்ப சி சுவரா ஆன்சர் வர, அதாவது சி சுவரா ஆன்சர் வரும் என்று எங்களுக்கு தெரியும். 3வது 5வது பிள்ளை முடிவு பண்ணிட்டோம். எனவே 1வது 2வது 4வது இப்ப இருக்கிற எங்களுக்கு தெரிவு 3 தானே. அப்ப சி சுவரா ஆன்சர் வருமெண்டா சி வராது ஆன்சர் பிள்ளை தானே. அப்ப எது பிள்ளையா வரும்? ரைட். 1வது ஆன்சர் என்று டிரெக்டா சொல்லவும் இல்லை, என்னோட ஏபிசி சரி, இங்க ஏபிசி கூட்டு சரியா வந்திருக்கு. கொஞ்சம் இருங்க. சரி, அப்ப ஏபிசி தான் இதுக்கு ஆன்சர். இங்க நாங்க சியை பார்த்து போட்டு முடிவு பண்ணலாம். இதுல சி இல்லை, இதுவும் பிள்ளை, இதுலயும் சி இல்லை, இதுவும் பிள்ளை. அப்ப பாரு 3 கூட்டுற பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். 1வதுக்கு 1வது தான் ஆன்சர். ஓகேயா? ஓகே சார். ஓகே. ரைட். அடுத்து பாருங்க டி. ஓ சொல்லுங்க. லிவாவுல் ஹம்துன லிவாஹுல் ஹம்தன் அதைத்தான் சொல்ல வாரன். அடுத்து பார்ப்போமே, அதைத்தானே பார்க்க போறோம். ஏன் அவசரம்? சரி, டி கூட்டு பாருங்க. லிவாஹுல் ஹம்த் எனுமிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்காக ஷஃபாஅத் செய்வார்கள். இது சரியா பிழையா? இல்ல பிழை. இல்ல சார். ஏன் பிழை? மகாமுல் மஹமூத் மறுமை நாளில் தரக்கூடிய ஒரு ரைட். ஒரு ஆன்சர் வருது. ஓ ஷஃபா. சரி, மக்காவுன் மஹமூத் எனக்கூடிய இடத்துல ஷஃபாத்துல் குபுரா நடக்கும், சரியா? அது மக்காவுன் மஹமூத் என்ற இடத்துல. அப்ப லிவாஹுல் ஹம்த் என்னும் இடத்துல என்ன நடக்கும்? நிழல் தரக்கூடிய கொடியா ஒரு கொடி மரம் தான் அது. ரைட். அப்ப இந்த கூற்று சரியா கூற்று சரியா இல்லையா? ரைட். நீங்க ஷஃபாத் செய்வாங்கன்னு வந்திருக்கு இந்த இடத்துல. எனவே இந்த கூற்று பிழை. அப்ப கூற்றே பிழைன்ற ஆன்சர் வரது சான்ஸ் இருக்குமா? இல்லை. எனவே அது ஆன்சருக்கும் வராது. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். நீங்க என்ன கேட்டது? லிவாஹுல் ஹம்த். லிவாஹுல் ஹம்த் இந்த இது நீங்க பார்க்கலாம் மறுமை நிகழ்வுகள் என்ற பாடத்துல உங்களுக்கு வருது, சரியா? அதை நான் படிச்ச பாடம் தான். அப்படியே கீழே ஷஃபாத் என்ற தலைப்பு கீழே அப்படியே பார்த்தா சரி. நீங்க விசாரணை இடம்பெறும், ஏடுகள் வழங்கப்படும். அப்படியே பார்க்கும்போது 8வது பாயிண்ட பாருங்க. எல்லா படைப்புகளும் பதற்ற நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் ஹவுலுல் கௌசர் எனும் நீர் தடாகத்திலிருந்து மதுரமான பானம் ஊட்டப்படுவார். அப்ப ஹவுலுல் கௌசர்ல நடக்கிற விஷயம் மதுரமான பானம் புகட்டப்படும் நல்லடியார்களுக்கு.
நல்லவர்களாக நாங்க வாழ்ந்தா அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவானாக. குறிப்பிட்ட சில தொகுதியினர் லிவாஹுல் ஹம்த் எனக்கூடிய கொடிநிழலில் நிற்பர். அதுவும் நல்லடியார்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது அல்லாஹு தாலா வழங்கக்கூடிய ஒரு நிழல் தான் அது. லிவாஹுல் ஹம்த் எனக்கூடிய கொடி நிழல். அப்ப இது ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு இடம், அரிசுடைய நிழல் என்ற மாதிரி லிவாஹுல் ஹம்த் என்றது ஒரு கொடி. அந்த கொடியுடைய நிழல்ல மக்கள் நிற்பாங்க. இப்ப விளையிட்டா லிவாஹுல் ஹம்த் என்னன்னு உங்களுக்கு கொஞ்சம் இல்லைங்க. என்ன பிரச்சனைனா கொஞ்சம் பேர் கோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சரி, கட்டாயம் ரெக்கார்ட் வேணும் என்று சொல்லி. சரி பாருங்க. அப்ப லிவாஹுல் ஹம்த் எனக்கூடிய கொடி நிழல்ல நிற்பாங்கன்னு சொல்லி. அப்ப லிவாஹுல் ஹம்த் என்றது ஒரு கொடி நிழல், மறுமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அது எப்படிக்கும் எப்படி என்று எங்களுக்கு அது தெரியாது. அது மறுமையில் எங்களுக்கு மறைவான ஒரு விஷயம். சரி, அப்ப பாருங்க, லிவாஹுல் ஹம்த் நிமிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்காக ஷஃபாத் செய்வார். அப்ப ஷஃபாத்துக்கும் அந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லை. எனவே அது பிழை. அது அந்த மக்கள் அந்த நிழல்ல நிற்பாங்கன்னு அந்த பாயிண்ட் வரும். எனவே அது பிழை. அப்படி ஆன்சர் வராது. அடுத்து ஈ கூற்று பாருங்க. முஸ்லிம்கள் காஃபிர்கள் என அனைவரும் சுவர்க்கம் செல்லும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத் செய்து கொண்டே இருப்பார்கள். சரியா பிழையா? பிழை. ஏன் பிழை? மூமின்களுக்கு மட்டும்தான் அவங்க ஷஃபாத் காஃபிர்களுக்கு ஷஃபாத் செய்ய மாட்டாங்க நபி அவங்க. ரைட். அப்ப இந்த பாயிண்ட், இந்த காஃபிர் என்ற வார்த்தை தான் பிரச்சனை. என்ன இப்ப முஸ்லிம்கள் என மூமின்கள் அனைவரும் சொர்க்கம் செல்லும் வரை நபி அவர்கள் ஷஃபாத் செய்வார்கள் என்றாலும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இங்க முஸ்லிம்கள் காஃபிர்கள் என அனைவரும், அப்ப காஃபிர்கள் சொர்க்கம் செல்லும் வரைக்கும் ஷஃபாத் செய்யல. அதே காஃபிர்களுக்கு அல்லாஹ் தஆலா காஃபிர்களுடைய விடயத்துல நாங்க துவா செய்யறதுக்கு கூட ஹிதாயத்துக்காக மட்டும்தான் துவா செய்யலாம். மற்றபடி அவங்களுக்கு துவா செய்யறதுக்கும் கூட எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி தரல. அப்ப இந்த உலகத்திலே அப்படின்னா நாளை மறுமையில ஷஃபாத் செய்யலாம், செய்யலாது. எனவேதான் காஃபிர்களுக்கு ஷஃபாத் கிடையாது. எனவே அந்த பாயிண்டும் பிழை. எனவே டிஇ கூற்றுகள் பிழை. அவ்வாறு வேற எல்லா இடத்துலையும் டி வந்திருக்கு. 2வது டி வந்திருக்கு, பிழை. 3வது டி வந்திருக்கு, 4வது இ வந்திருக்கு, அதுவும் பிழை. 5வது டி வந்திருக்கு. ஏபிசி தான் சரியான ஆன்சர். அதான் சரியான விஷயம். கிளியரா இந்த கேள்வி உங்களுக்கு? அடுத்து பார்ப்போம். 2வது மாதிரி வினாக்களை 2வது மகாமுன் மஹ்மூத் எனப்படுவது. மகாமுன் மஹ்மூத் எனப்படுவது 1வது சுவர்க்கத்தின் பெயர்களில் ஒன்று. சரியா? அது டிரெக்டாவே உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, மகாமுன் மஹ்மூத் என்று எது? மகாமுன் மஹ்மூத் உயர்ந்த ஷஃபாத்தா? நபி அவங்க சுஜூத் செய்யும் இடம். ஆன்சரை தெளிவா சொல்லணும். எப்படி? நபி உயர்ந்த ஷஃபாத் என்று சொல்றல, மகாமுன் மஹ்மூத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த ஷஃபாத் செய்வதற்காக சுஜூது செய்கிற இடம், அல்லாஹின் முன்னிலையில சஜிதா செய்கிற இடம் நாளை மறுமையில். அதான் மகாமுன் மஹ்மூத். எனவே சுவர்க்கத்தின் பெயர்களில் ஒன்று என்றது பிழை. மறுமை நாளின் பெயர்களில் ஒன்று என்றது பிழை. மிக உயர்ந்த ஷஃபாத் சரியா பிழையா? அதுவும் பிழை. உயர்ந்த ஷஃபாத்துக்கு என்ன சொல்ற அது உங்களுக்கு தெரியும். அடுத்த 4வது மறுமையில் நல்லடியார்கள் நிழல் பெருமிடம். சரியா? பிழை. மறுமையில் ஷஃபாத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்யும் இடம். சரியா பிழையா? சுஜூது செய்யற இடம். அதான் சரி, மக்காமுன் மஹ்மூத். இப்ப நீங்க சொல்லுங்க பிழையான ஒன்றை பார்ப்போமே. அப்ப மக்காமுன் மஹ்மூத் என்றது மறுமையில் ஷஃபாத் செய்வதற்காக, அதிலேயும் குறிப்பாக
ஷஃபாத்துல் குபுரா, ஷஃபாத்துல் உலுமா, மஹ்ஷர் மைதானத்துல பயங்கரத்திலிருந்து மக்களை அனைவரையும் கேள்வி கணக்க ஆரம்பிக்க சொல்லி அல்லாஹ்விடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்து செய்கிற ஷஃபாஅத். அந்த சஜிதா செய்கிற இடம்தான் மக்காமுல் மஹ்மூத். திரும்ப திரும்ப ஏன் ஒரே விஷயத்தை சொல்றேன்டா, மனசில் ஆழமாக பதிய வைக்கிறது தான் சொல்றேன். ஒரு தரம் சொல்லி போட்டு அடுத்தடுத்த கேள்வியை பார்த்து கொண்டு போயிடலாமே இல்லை. ரைட், இப்ப பார்ப்போம். முதலாவது பிழை. சுவர்க்கத்தின் பெயர்கள் ஒன்று, அது மக்காமுல் மஹ்மூத் சுவர்க்கத்துல பெயர்ல இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க சொல்லுங்க சுவர்க்கத்தின் பெயர்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்று சொல்லுங்க. ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்று சொல்லணுமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல் அதன், ஜன்னத்துல் அதன் 2. மூணாவது ஜன்னத்துல் நயீம். தாருல் ஜலால், வெயிட். மூணாவது என்ன? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் அதன். அடுத்து மூணாவது என்ன? ஜன்னத்துல் நயீம். ஜன்னத்துல் நயீம். நாலாவது ஜன்னத்துல் ஹுல்த். அப்படியா? சரி. அஞ்சாவது ஜன்னத்துல் மஅவா. ஜன்னத்துல் மாவா. ஆறாவது ஜன்னத்துல் ரய்யான். ரய்யான் என்றது சொர்க்கத்தின் வாயில் எல்லாம் வந்திருக்கு. தாருஸ்ஸலாம். சரி, சொல்லலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஜன்னத்துர் ரய்யான் என்று சொல்லலாம், அது ஒரு சைட்ல இருக்கட்டும். சரி, தாருல் ஜலால். மகாமுல் அமீன். தாருல் கரார். தாருல் கரார். மகாமுல் அமீன். தாருல் ஜலால். சரி, பிரதானமாக இந்த பேர்கள் தான் வார. மிச்சது நீங்க சொல்றதெல்லாம் அதுக்குள்ள வார ஒரே சொர்க்கத்துக்கு அந்த வேற வேற பேர்கள் வார சொர்க்கத்தின் அந்த வாயில்கள்ல பேர் அப்படியெல்லாம் மேய்க்கி. சரியா? அதை நாங்க இங்க சொல்லல, சொர்க்கத்தில பெயர்களை தான் நாங்க இங்க சொல்றோம். அப்ப அது கீழே இருக்கு. அது அடுத்த 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 பாடம் வரும். இது மறுமை நிகழ்வுகள் பாடம் இப்ப நாங்க படிச்சது. அது கீழே சொர்க்கவால் என்ற பாடத்துக்கு கீழே இருக்கு பாருங்க. சொர்க்கம் என்ற என்ன என்று போட்டு சொர்க்கத்துடைய பெயர்கள் என்று சொல்றோம், அல்லது சொர்க்கத்துடைய படித்தரங்கள் என்றும் சொல்லலாம். எப்படி சொன்னாலும் இதான ஆன்சர். சொர்க்கத்தின் பெயர்கள் என்று சொன்னாலும் இதை சொல்ல இயலும், படித்தரங்கள் என்றும் சொல்ல இயலும். என்ன? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் அதின், ஜன்னத்துல் நயீம், ஜன்னத்துல் ஹுல்த், தாருல் சலாம், தாருல் ஜலால், தாருல் கரார், ஜன்னத்துல் மஅவா. இதான் பிரதான சொர்க்கத்துடைய வகைகளாக வருது. எட்டாவது, இந்த எட்டாவது உங்களோட கைட்ல போடுபாடல் நீங்க தேவைன்னா அந்த நோட் பண்ணி கொள்ளும். கைட் எடுத்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். 10 யூனிட் நோட்ஸ் இருக்கணும், பிரிண்ட் பண்ணி பேப்பர் இருக்கணும், எல்லாம் கையோடு இருக்கணும்னு சொல்லிக்கிறேன். அப்போ இந்த பாடத்துல 100% பிரயோசனத்தை நீங்க அடைஞ்சு கொள்ளலாம். அப்போ கைட்ல அந்த 26வது 27வது பேஜில் 8வது இந்த இடத்துல போட்டு ஜன்னத்துல் மஅவான்னு நோட் பண்ணிக்கொள்ளும், இல்லாட்டி கொமா போட்டு நோட் பண்ணிக்கொள்ளும். இதான் பிரதான வகைப்பாடு. நீங்க சொன்னதுகளும் வரும், இல்லைன்னு இல்லை. ஆனா பிரதான பெயர்கள் படித்தரங்கண்டா இதைத்தான் பொதுவாக அதிகமாக குர்ஆன்ல ஹதீஸ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேயா? அப்ப சுவர்க்கத்தின் பெயர்கள் ஓகே, உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 8 பெயர்கள் படிச்சிருக்கிறோமா? அடுத்து மறுமை நாளின் பெயர்கள் சொல்லுங்க. அப்ப மறுமை நாளின் பெயர்களை. யௌமுல் கியாமா. யௌமுல் கியாமா, யௌமுல் ஹிசாப், யௌமுல் ஹிசாப், யௌமுல் ஆஹிரா, யௌமுஸ்ஸா என்று சொல்ற. அடுத்து யௌமுத்தீன், யௌமுல் ஃபஸ்ல், யௌமுல் ஃபஸ்ல், யௌமுல் மியாத், யௌமுல் பாத், யௌமுல் ஹிசாப். யௌமுல் ஹிசாப் ஆல்ரெடி வந்துட்டு, யௌமுத்தீன். அதுவும் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியாச்சு. சொல்லப்படாம விடுபட்ட எது மீக்கா? யௌமுல் ஆஹிரா. ரைட், பாருங்க. மறுமை நாளுடைய பெயர்கள் இதோட யூனிட் 2ல
ரைட், இங்கதான் இன்னைக்கு நான் மேல பேத்தேன். ஓகே, பாருங்க. மறுமை நிகழ்வு என்ற பாடத்துல எல்லாம் அந்த பாடத்துக்குள்ள 25வது பேஜ், கிரேட் 12 கைட்ல பாருங்க. யூனிட் 2 மறுமை நாளின் தொழிற்பாடுகளை வச்சு அதுக்கு பல பெயர்கள் இருக்கு. அதுல பிரதான பெயர்களை பாருங்க. யவுமுல் கியாமா, கியாமா இப்ப சொல்ல கியாமுல்லைல் கியாமுல்லைல் என்று கியாமா எல்லாம் அந்த எலும்பி நிற்கிறதுக்கு சொல்றோம். அப்ப யவுமுல் கியாமண்டா எழுந்து நிற்கிற நாள். மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் எல்லாரும் எலும்பி நிற்கிற நாள், அதுக்குதான் யவுமுல் கியாமா என்று சொல்றோம். அடுத்த யவுமுத்தீன். யவுமுத்தீன் கூலி வழங்கப்படும் நாள். யவுமண்டா நாள், தீன்டா கூலி வழங்குறது. யவுமுத்தீன் கூலி வழங்குற நாள். யவுமுல் ஃபஸ்ல் சிலவங்களோட பெயர்கள் இருக்கும். ஃபைசல் என்றெல்லாம் பிரிக்கிற, ஹக்கும் பாத்திலும், உண்மைக்கும் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில பிரிக்கிறது தான் சொல்ற ஃபசில். ரெண்டா பிரிக்கிற ஒரு விஷயத்தை. யவுமுல் ஃபசில்னா பிரிக்கப்படும் நாள். ஏன் இந்த பேர் சொல்றேன்னா, நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாம் பிரிக்கப்படுவாங்க. உலகத்தில் எல்லாரும் சேர்ந்து அழகா வாழலாம். நல்லவன் கெட்டவனோட சேர்ந்து, கெட்டவன் நல்லவனோட சேர்ந்து நடிச்சு கொண்டு வாழலாம். ஆனா நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா எங்களை பிரிச்சு அடையாளப்படுத்தி காட்டிடுவான், நான் நல்லவர்களா கெட்டவர்களா. யவுமுல் ஃபஸ்ல் பிரிக்கப்படும் நாள். அடுத்து யவுமுல் பாத். பாத் என்றா என்ன? எழுப்பப்படுறது. எனவே யவுமுல் பாத் என்றா எழுப்பப்படுற நாள். மௌத்தானது பிறகு எழுப்பப்படுற நாள். அடுத்து யவுமுல் ஹஷ்ர். ஹஷ்ர்னா ஒன்று கூறுறது. எனவே யவுமுல் ஹஷ்ர்னா ஒன்று கூட்டப்படுற நாள். முழு படைப்பினங்களையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டுறான். அதனால யவுமுல் ஹஷ்ர் என்று சொல்றோம். அடுத்து யவுமுல் ஹிசாப். ஹிசாப் என்றா கேள்வி கணக்கு. கணக்கு பார்க்குற நாள். பாப்பா மாதிரி செல்ற பிள்ளைகளுக்கு கணக்கு கொண்டு பார்க்கணும் அவருக்கு அப்படின்னு. அத மாதிரி அல்லாஹ் கணக்கு பார்க்கிற நாள். அந்த கணக்கு பார்க்கறது ஹிசாப் என்று சொல்றாரு. எனவே யவுமுல் ஹிசாப், அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கிற நாள். யவுமுல் மீஆத். மீஆத் என்று சொன்னா வாக்களிக்கிற. வாதா என்று சொல்லுவோம் நாங்க பேசல, வாதாக்களை நிறைவேற்றணும் அப்படி இப்படின்னு பேசுறானு. அத மாதிரி அந்த வாதாவில இருந்து வந்த அந்த ஒரே வார்த்தையில் தான் மீஆத் என்றா யவுமுல் மீஆத். மீஆத் என்றா வாக்களிக்கப்பட்ட நாள். அல்லாஹ் சொல்லானே, அந்த நாள்ல உங்களுக்கு எல்லாம் இருக்கேன் குர்ஆன்ல. அநியாயமாக மக்களை அழிக்கிறது, யுத்தங்கள் மூலமாக அநியாயம் செய்யறது மக்களுக்கு, சாதாரணமாக பொருளாதார ரீதியாக அநியாயம் எல்லாத்துக்கும் அந்த வாக்களிக்கப்பட்ட நாள் ஒன்று என்று சொல்லி சொல்லுங்க. யௌமுல் மியாத்னா என்ன? அதான் சொல்லி கொண்டிருக்கிறேன், வாக்களிக்கப்பட்ட நாள். அதாவது வாக்களிக்கப்பட்ட இப்படி ஒரு நாள் இருக்கு என்று சொல்லி எல்லாம் முன்கூட்டி வாக்களிச்சிருக்கிறான். அந்த நாள் தான் யவுமுல் மியாத் என்று. அடுத்து யவுமுல் ஆஹிர். ஆஹிர்னா கடைசி, லாஸ்ட், இறுதி நாள். அஸ்ஸா நேரம். அல்லாஹ் கூலிவானுங்கிற உண்மையான ஹக்கான நேரம் அதுதான். இதெல்லாம் பொய்யான டைம். அப்ப அஸ்ஸா நேரம். யவுமுஸ்ஸான்னு சொல்ற, அஸ்ஸான்னு சொல்ற. நீங்க யவுமுஸ்ஸான்னு சொன்னீங்க அப்படி சொல்ற இல்லையா? அஸ்ஸா. இதான் மறுமையுடைய பெயர். யவுமுஸ்ஸாண்டா என்ன சார்? அஸ்ஸா நேரம். யௌமுத்தீன் சொன்ன விளங்கல? யௌமுத்தீன் தீர்ப்பு வழங்கும் நாள். சரி, இது எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? யாராச்சும் ஃபுல்லா நோட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா இப்ப சொன்னது எல்லாத்தையும்? ரைட், அதை நோட் பண்ணினவங்க எனக்கு அனுப்புவோம், நான் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். எழுதுப்படாதவங்க பார்த்து எழுதுவோம். சரியா? ஓகே சார். ரைட், எழுதல இல்லாட்டி டவுட் இருக்கிறவங்க யோசிக்க தேவை இல்லையா? நான் குரூப்ல போடுவேன், நீங்க பார்த்து அழகா தாராளமா அமைதியா எழுதி கொள்ளு. சரி, இந்த பேர்கள் இருக்கின்றதை யாவும் வச்சு கொள்ளும். கருத்து முக்கியம் இல்லை. கருத்து நான் நீங்க ஈஸியா யாவும் வச்சு கொள்ளணும், மைண்ட்ல சேவல் இருக்கணும்னு தான் கருத்தெல்லாம் சொல்லி தந்து. உங்களுக்கு தேவை பெயர்கள் தான். அடுத்தது மகாமுன் மஹமூத் என்றது. சரி, ஓகே. மறுமை நாளின் பெயர்கள் எத்தனை படிச்சுக்கிறோம்? அப்ப எத்தனை பெயர்கள் படிச்சுக்கிறோம்? 9 பேர்கள் படிச்சுக்கிறோம். 9 ஞாபகம் வைக்கணும். இங்க பேப்பர்லயே கீழே கெப்பிரி கீழே இல்ல, மேல தேவைண்டா இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் பேஜ்ல நிறைய இடம் வைக்கானே, அதுல நீங்க நோட் பண்ணி கொள்ளையும் ஏழு.
ரைட். அடுத்தது மிக உயர்ந்த ஷஃபாத்துக்கு என்ன சொல்றது? ஷஃபாத்துல் குப்ரா. ஷஃபாத்துல் குபுரா அல்லது ஷஃபாத்துல் உல்மா என்று சொல்றது. மிக உயர்ந்த ஷஃபாத். அப்ப குப்ரா குப்ரா என்று சொல்லக்கூடாது. அது தமிழ்ல பானா இப்பதான் போடலாம். ஆனா அதுல உங்களுக்கு வரணும் பா, அரபுல பா, பி உச்சரிப்பு வரணும். குபுரா குபுரா என்று சொல்லணும். அப்படி சொல்லி பழகும். ஷஃபாத்துல் குபுரா பெருசி, கபீர் அக்பர் என்று சொல்ல மாதிரி தான் குபுரா என்று பி உச்சரிப்பு வரணும். ரைட். அடுத்தது மறுமையில் நல்லடியார்கள் நிழல் பெருமிடம். ஏது அது? நல்லடியார்கள் நிழல் பெருமிடம் லிவாஹுல் ஹம்த். என்ன சவுண்ட காணல? சவுத்து போய்த்தேல. இல்ல சார். அடுத்து மறுமையில் ஷஃபாத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் செய்யற இடம், அது மேலே இருக்கிற ஆன்சர் மக்காமுல் மஹ்மூத். ஓகே. அப்ப இந்த கேள்வி ஓகே உங்களுக்கு? சார். அடுத்தது மூணாவது ரசூல் ஸல்லல்லாஹு சரியான. அடுத்து பாப்போமா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்லையே. ரைட். பாருங்க மூணாவது கேள்வி மாதிரி வினாக்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலத்துக்கும் உரியவர் என்பதை குறித்து நிற்கக்கூடிய சொல் எது? எல்லா காலத்துக்கும் உரியவர் என்று காஃபத்துல் லின்னாஸ். உண்மையிலே எல்லா காலத்துக்கும் உரியவர் என்று சொல்ல எல்லா முழு மனித குலத்துக்கும் உரியவர் என்றால் சொல்றேன். என்ன காஃபத்துல் லின்னாஸ் என்று நாங்க வந்திருக்கிறேன். எல்லா காலத்துக்கும் எல்லா காலத்திலையும் வரக்கூடிய அந்த மனிதர்களுக்கு நபி அவங்க தான் என்ன நபி. இனிமேல் இந்த மறுமை வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அதே நேரம் எல்லா காலத்துக்கும் இது புற வர இருக்கிற காலத்துக்கும் நபி அவங்க தான் நபி. எனவே எல்லா காலத்துக்கும் உரியவர் என்று சொல்றதோட எல்லா மனிதர்களுக்கும் உரியவர் மிகவும் பொருத்தம். நீங்க மேல சின்ன பிரேக்கெட் ஒன்று போட்டு முழு மனித சமூகத்துக்கும் உரியவர் என்றும் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கணும். மேல பிரேக்கெட் ஒன்று போட்டு முழு மனித சமூகத்துக்கும் உரியவர் என்பதை குறித்து நிற்க சொல். அதாவது எல்லா காலத்துக்கும் உரியவர். இப்ப காஃபத்துல் லின்னாஸ். என்ன டயர்ட் ஆயிக்கா? இல்ல சார். ரைட். பாருங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் தானே இதை பார்த்தோம்னா நாங்க இதோட இதை பார்த்து போட்டு முடிப்போம். பேப்பர் 3 இன்ஷா அல்லாஹ் வேற ஒரு கிளாஸ்ல பார்ப்போம். பேப்பர் 3 நீங்க பிரிண்ட் பண்ணி செஞ்சு பாருங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரி. இதுல ஆன்சருக்கு ஒவ்வொன்றுக்கும் விளக்கத்தை பாருங்க. அப்ப முதலாவது மூணாவது ஆன்சர் வரும். அப்ப முதலாவது ஹாத்தமுன் நபியின் என்ற வார்த்தை வந்திருக்கு. அதுல கருத்து என்ன? இறுதி நபித்துவம். இறுதியானவர். ஹாத்தமுன் நபியின் இறுதி நபித்துவமா நபிமார்களில் இறுதியானவரா? நான் தெளிவா சொல்லி தந்தேன் உங்களுக்கு. இப்ப நபியின் நுபுவத் என்ற என்ன கருத்து நீங்க சொல்லுங்க. நுபுவத் என்ன நபித்துவம் தானே சொல்றேன். அப்ப நபிக்கு தானே நபி என்று சொல்லுவோம். நுபுவத் என்று வந்தாதான். அப்ப ஹத்தமுன் நுபுவத் என்று வந்தாதான் இறுதி நபித்துவம் என்று சொல்றேன். ஹத்தமுன் நுபுவத் என்று வந்தாதான் இறுதி நபித்துவம் என்று சொல்றேன். இங்க ஹாத்தமுன் நபியின் என்று வந்து அப்ப என்ன எப்படி வரும் கருத்து? இறுதி நபிமார்களில் நபிமார்களில் இறுதியானவர். ஈஸியா அமைச்சுக்கணும். இப்ப நுபுவத் என்று வந்தா நபிமார்கள் என்று யாரும் கருத்து சொல்றோமா? நாங்க நுபுவத் என்றா என்ன நபித்துவம் என்ன சொல்றோம். அப்படித்தானே? அப்ப இங்க நபியின் என்று வந்தா நீங்க எப்படி நபித்துவம் என்று சொல்ற? நபியின்னா நபிமார்கள். அப்ப ஹாத்தமுன் நபி என்ன நபிமார்களில் ஹாத்தம் என்ன கடைசி. அப்ப நபிமார்களில் இறுதியானவர். அது மேல ஃபர்ஸ்ட் கேள்வியிலே நாங்க பாத்தீங்க. அடுத்த இரண்டாவது பாருங்க, ரயீசுல் முஃபஸ்ஸிரின் ஒரு வார்த்தை ஒன்று வந்தீங்க. அது என்ன ரயீசுல் முஃபஸ்ஸிரின் தெரியுமா? தஃப்சீர் தலைவர். தஃப்சீர்
கலை வல்லுனர், ஆசிரியர், தலைவர் எப்படின்னு சொல்லலாமா? தஃப்சீர் கலை உடைய முன்னோடி யாரு? தஃப்சீர் கலைக்கு முன்னோடி? மாலிக் அலி அவங்க. அப்துல்லாஹ் இப்னு தெரியாதா? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன். அதாவது குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றதுக்கு தஃப்சீர் என்று சொல்றது. குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றது தஃப்சீர். நாங்க சொல்லுவோம் தஃப்சீர் கிளாஸ் நடக்குது, குர்ஆன்ட விளக்கம் தஃப்சீரை பார்க்கணும். அவ தஃப்சீர்னா குர்ஆன்ட விளக்கம், முஃபஸ்ஸிர்னா விளக்கம் எழுதுறவங்க, விளக்கம் சொல்றவங்க, விளக்கத்தை படிச்சு தாரவங்க முஃபஸ்ஸிர். முஃபஸ்ஸிரீன்கள் என்றா விளக்கம் சொல்ற ஆசிரியர்கள். நிறைய பேருக்கு சொல்ற முஃபஸ்ஸிர் பண்ணா முஃபஸ்ஸிர். ரயீசுல் முஃபஸ்ஸிர் அந்த முஃபஸ்ஸிருக்கெல்லாம் பெரிய முஃபஸ்ஸிர். அந்த முஃபஸ்ஸிருக்கெல்லாம் உலகத்துல குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றதுக்கு மிக மிக தகுதியானவர் யாரு சொல்லுங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. நபி என்றாது நபி என்ற அந்த அந்தஸ்து அது வேறு. அதை நாங்க இதுக்குள்ள கொண்டு வர இயலாது. என்ன அப்ப நபியான் அது அந்தஸ்துல மிக உயர்ந்தவர். ரைட். நபிக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த மாணவர்கள்லேயே இந்த முழு உம்மத்துக்கும் முன்னோடியாக தஃப்சீர் கலையில தேர்ச்சி பெற்ற சஹாபி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு சொல்ற சிறப்பு பேர் தான் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன். அந்த சஹாபி தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? அதாவது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்ற விளக்கங்கள் வித்தியாசமாக இருக்கு. வித்தியாசமாகண்டா அப்படி இப்படி இல்லை, அதாவது அவ்வளவு ஆழமான கருத்து பொதிந்த விடயங்களை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குர்ஆனுடைய தஃப்சீர்ல தேர்ச்சி பெற்ற சஹாபி தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரயீசுல் முஃபஸ்ஸிர் என்று சொல்ற அல்லது சுல்தானுல் முஃபஸ்ஸிர் என்றும் சொல்ற. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ரயீசுல் முஃபஸ்ஸிர் என்றும் சொல்லலாம், சுல்தானுல் முஃபஸ்ஸிர் என்றும் இவங்களுக்கு சொல்றது. சுல்தானுல் முஃபஸ்ஸிரீன். அப்ப இதுக்கு பிறகு எம்சிக்குள்ள கேள்வி வந்தா எப்படி? ரயீசுல் முஃபஸ்ஸிர் என்றா யாரு? யார சொல்ற அந்த பேர்? தப்சீர் கலை முன்னோடி. ஓ, அந்த முன்னோடி யாரு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அலி. சுல்தானுல் முஃபஸ்ஸிர் என்றா யாரு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். ரைட். அடுத்து காஃபத்துல் லின்னாஸ்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து பாருங்க, அது எங்க வருமன்ற அந்த ரயீசுல் முஃபஸ்ஸிர் என்ற வார்த்தை அது யூனிட் 3ல அல் குர்ஆன் சம்பந்தமாக படிப்போம். அது டிரெக்டா உங்களுக்கு நோட்ஸ்ல கைட்ல போடப்படலை. ஆனா முந்தைய காலங்கள் அதையெல்லாம் சிலபஸில் இருந்து அடிக்கடி கேள்வி வார. இப்ப கேள்வி வார வீதம் குறைய இருந்தாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சில நேரம் எம்சிக்குல தேவைப்படும். அடுத்து 4வது பாருங்க, ஆலமியா. ஆலமியா என்ற நகரத்து சர்வதேசமயமான எதுல வரும்? இது எதுக்கு வரும்? இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள். தவாசுனண்டா சமநிலைத்தன்மை கொண்டது. எதுக்கு வரும் இது? முதலாவது சிறப்பம்சங்களுக்குள்ள இஸ்லாத்தின் இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள்ல வரும். ரைட். அப்ப இந்த 3வது கேள்வி ஓகே உங்களுக்கு? ரைட். 4வது பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பொருத்தமற்ற கூற்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பொருத்தமற்ற கூற்று. சரி, பொருத்தமற்ற கூற்றா? முதல்ல காஃபத்துல் லின்னாஸ் ஆவார்கள். சரியா பிள்ளையா? சரி, இது சரி, பொருத்தமான கூற்று. கேள்வி பொருத்தமற்ற கூற்று தான் கூட்டி. எனவே ஆன்சர் வருமா? இல்ல, ஆன்சர் வராது. காத்தமுன் நபியின் ஆவார்கள்.
சரி 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 சரி, ஆன்சர் வருமா? இல்ல இல்ல இல்ல, விஷயம் சரி, ஆன்சர் வராது. செய்யதுல் அம்பியா ஆவார்கள். சரி சரி அதுவும் சரியான விஷயம் தான். எனவே பொருத்தமற்ற கூற்று கேட்டதால இதுவும் ஆன்சர் வராது. இஸ்மாயில் விளங்கல. சையதுல் அன்பியாண்ட கருத்து என்ன சார்? அதன் சொல்லவார் ஆன்சரை பார்ப்போம் ஃபர்ஸ்ட். எல்லாம் சொல்லித்தாரான், ஒன்றும் மிஸ் பண்றது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பரம்பரையைச் சேர்ந்தவர். சரியா பிள்ளையா? சரி இல்லை சரி சாரி சார். இது உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கு, செகண்ட் யூனிட்ல இருக்கு, நுபுவத் ரிசாலத் ஹிதாயத் என்ற பாடத்துல எல்லாம் இருக்கு. ரிசாலத் என்ற பாடத்தில் ரசூல்மார்கள் அந்த வரலாறு சுருக்கமாக, மிக சுருக்கமாக சொல்லியிருக்கு. அதுல சொல்லிக்கு பாருங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரையை சேர்ந்தவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். எனவே இதுவும் சரி. அப்ப இந்த கூற்று சரி என்றதால பொருத்தமற்ற கூற்று கேட்டதால் இது பிழை. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பரம்பரையை சேர்ந்தவர். சரியா பிள்ளையா? பிள்ளை இல்லை Yes, sir. கூற்று பிழை, பொருத்தமற்றது கேட்டதால ஆன்சர் இதான் சரி. ஆன்சர் வந்து உங்களுக்கு விளங்கிட்டா? ஆம் சார் சரி, இப்ப குயிக்கா சொல்லுங்க. காஃபத்துல் லின்னாஸ் என்ன கருத்து? முழு உலகத்துக்கும் நபி முழு மனித சமூகத்துக்கு முடியும். மனித சமயத்துக்கு மட்டும். முழு மனித சமூகத்துக்கு என்ற வார்த்தை தான் நாங்க யூஸ் பண்ணணுமா? உலகத்துக்கு என்று சொல்றது சரிதான், பிழை இல்லை. ஆனா டைரக்டான கருத்து முழு மனித சமூகத்துக்கு முடியும் என்றால் அந்த கருத்து சொல்லணும். அப்ப அது சரி. அடுத்து ஹாத்தமுன் நபியின் என்ற என்ன கருத்து? நபிமார்கள் இறுதியான, அது மேலதான் எல்லாம் பார்த்து. அடுத்து செய்யதுல் அம்பியா என்ற என்ன கருத்து? தலைவர். செய்யதுல் அம்பியான்னா நபிமார்களின் தலைவர். செய்யதுன்னா தலைவர், அம்பியா நபிக்கு நபியத்தான் அம்பியான்னு சொல்றேன். நபிர பன்மை, ஒருமை பன்மை எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஏஎல் சிலபஸுக்கு நீங்க விளங்கன் பண்ண மதரசா ஸ்டூடெண்ட்ஸ் சில நேரம் இருக்கிறீர்கள், அதுக்காக சொல்றேன். அப்ப செய்யதுல் அம்பியா நபியின், நபீர பன்மை நபியூன்னு சொல்ற, அம்பியான்னு சொல்றேன். அப்ப அம்பியாண்டால் நபிமார்கள் தான். செய்யதுல் அம்பியாண்டா நபிமார்களின் தலைவர். நபிமார்களின் தலைவர். நபிமார்களின் தலைவர் யாரு? நபி முகமது. அனைத்து நபிமார்களின் தலைவரும் யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி முகமது நபி. அப்ப இந்த கூற்று சரியா பிழையா? இப்ப சரி கூற்று சரி. அப்ப நபி அவனை பத்தி பொருத்தமற்ற கூற்று கேட்டால அது பிழை போட்டோம். இப்போ விளையாட்டு அந்த டவுட் கேட்ட ஸ்டூடெண்ட். ரைட். அடுத்தது பாருங்க, நபி அவங்களோட பரம்பரை எப்படி வரும் என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரையை சேர்ந்தவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இவ்வளவு விரிவு அவங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் உங்களுக்கு இலகுவாக நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணுன்றதுக்காக சொல்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரையை சேர்ந்தவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 மனைவிமார். சரியா? ஒன்று ஹாஜரா என்ற ஒரு மனைவி, அடுத்து சாரா என்ற இன்னொரு மனைவி. ஹாஜரா என்ற மனைவியின் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கிடைத்த குழந்தை தான் யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சாரா என்ற மனைவியின் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கிடைச்ச குழந்தை தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். எல்லாரும் நபிமார்கள். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு தியாகம் செஞ்சான், சின்ன வயசுல இருந்தே தியாகம் செஞ்சான். ஆனால் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவனோட பரம்பரையிலிருந்தே எல்லா நபிமார்களையும் அனுப்புறதாக முடிவு செஞ்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய கிஃப்ட். அப்ப அவனோட பரம்பரையில இதுக்கு பிறகு எல்லா நபிமார்களும் வந்து. ரைட். அப்ப இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவனோட பரம்பரையில இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவனோட மகன் தான் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இவரும் ஒரு நபி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மகன் தான் யாரு? தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம்.
நபிமார்கள்ல அழகான நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கு பின்னால அவங்களோட பரம்பரையில தான் பல்வேறு நபிமார்கள் வந்தாங்க. இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவங்க எல்லாரும் இந்த பரம்பரையில தான் இப்படி வந்தாங்க. கடைசி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரும் வரைக்கும் எல்லா நபிமார்களும் இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரையில தான் வந்தாங்க. இந்த பரம்பரையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரை, இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பரம்பரையில வந்த ஆக்கள் தான் யூதர்கள். நபிமார்கள போதனை சரியா விளங்காம நபிமார்கள விடயத்துல மீறி எல்லை மீறி நடந்தாக்களோ சொல்லும். இப்ப இப்ராஹிம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தானே அவங்க குறைஷ் கோத்திரத்தை சேர்ந்தவங்களா? அது கோத்திரம், அது குறைஷி என்றது இப்ப ஜாகிலியா காலத்துல இருந்தது தானே. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து எவ்வளவு காலத்துக்கு முதல்? அப்ப நபி அவங்க குறைஷி கோத்திரத்துல இருந்து வந்தவங்க நான் சொல்லப்பட்டு. இப்ப உங்களோட வாப்பாட 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 அப்படியே ஒரு 20 தலைமுறைக்கு முன்னால போனா உங்களுக்கு அதை இப்ப இருக்கிறவங்களோட கோத்திரத்தை அவங்களுக்கு சொல்லிடுமா? இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட அந்த காலத்துல அவங்க அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த கோத்திரத்தை இங்க கொண்டு நாங்க சொல்றோம் இல்லை, அது வரும். இப்ப சொல்லுவேன் நான். இப்ப நான் சொல்ற விஷயத்த நீங்க விலையும் கொள்ளும். அப்ப இங்க பாருங்க, இப்படித்தான் எல்லா நபிமார்களும் இந்த பரம்பரை தான் வந்த உலகத்துல. எங்கால ஒரு நபியும் வரல. யாருல? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரையில. அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களையும் எங்கால இந்த பரம்பரையில அனுப்பி போட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரையில பல்லாயிரம் வருடங்களுக்கு பின்னால இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அனுப்பினார். இந்த பரம்பரையில வந்த ஒருத்தர் தான் இந்த குறைஷ் என்றவர். அவருக்கு பின்னாலாம் குறைஷி என்ற ஒரு கோத்திரம் ஒன்று உண்டானே. விளங்குதா? அப்ப குறைஷி என்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரையில வந்த ஆக்கள் தான் குறைஷிகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட குறைஷி இல்லை. என்ன சொல்ல விளங்க உங்களுக்கு? இப்ப நாங்க இப்ப உதாரணத்துக்கு உங்களோட பரம்பரை பேர்கள் சிலவங்களுக்கு இப்பயும் இருக்கும். உங்களுக்கு நீங்க இவங்கடாக்கலான்னு சொல்லி ஊர்ல கேட்பாங்களே, அப்படி அந்த பேர் ஒரு நபரை வச்சுதான் அடையாளப்படுத்த உருவாகுது. அப்ப அவர வாப்பாவை அடையாளப்படுத்துறேன்னு சொன்னா அது இவர வாப்பாண்டு தான் சொல்லலாமே ஒழிய அவர் இந்த பரம்பரையை சேர்ந்தவர் சொல்றல்ல. அவர பரம்பரையை சேர்ந்தவர் இவர் என்றான்னு சொல்லுவோம். என்ன சொல்ல விளங்கியானே உங்களுக்கு? ரைட். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னால பல வருடங்கள் பல்லாயிரம் வருடங்களுக்கு பின்னால வந்த ஒரு மனிதன் குறைஷ் எனக்கூடிய அவர பரம்பரை வந்தவங்க தான் குறைஷிகள். அவர பிள்ளைகளால் உருவான எல்லாருக்கும் குறைஷி என்று சொல்றேன். அந்த குறைஷிகள்ல ஒருத்தர் தான் அப்துல்லாஹ் எனக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாப்பா. அந்த வாப்பா பேர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நபி அவங்களும் குறைஷி பரம்பரை சேர்ந்தவர் என்று சொல்றேன். ரைட். இப்ப உங்களுக்கு கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த நபியோட பரம்பரையை சேர்ந்தவர்? இப்ப நானும் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் சொல்ற கூற்று சரியா பிழையான்னு மட்டும்தான் நீங்க சொல்றீங்க. உலகில் தோன்றிய அனைத்து நபிமார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் உலகில் தோன்றிய அனைத்து நபிமார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் ஆவர். என்ன பிளண்டும் சவுண்ட் வருது? உலகில் தோன்றிய அனைத்து நபிமார்களும், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் உலகில் தோன்றிய அனைத்து நபிமார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையை சேர்ந்தவர்களே என்று சரியா பிழையா? சரிதானே? எல்லாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களானே போய் முடிய போகுது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரையா இருந்தாலும் சரி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவனோட பரம்பரையா இருந்தாலும் சரி,
எல்லாரும் யார பரம்பரை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பரம்பரை. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறகு வந்த நபிமார்கள் எல்லாம் இவங்க தான். இவங்க எல்லாம் யார பரம்பரையை சேர்ந்தவங்க? இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. ரைட். இப்ப இந்த கூற்று சரி. அங்க பிரச்சனைங்க வரப்போண்டா எல்லா நபிமாரும், நீங்க நல்லா அமையும், எல்லா நபிமாரும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரை வந்தாங்க. ஒரே ஒரு நபியை தவிர. அந்த ஒரே ஒரு நபி யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எந்த நபியோட பரம்பரையை சேர்ந்தவங்க? இஸ்மாயில் நபி. இஸ்மாயில் பரம்பரையை சேர்ந்தவங்க. அவ்வளவு அவங்களுக்கு இப்ப வரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய பொருத்தமற்ற கூற்றுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பரம்பரையை சேர்ந்தவர் என்று சரியா பிழையா? சரி, கூற்று சரி. எனவே பொருத்தமற்ற கூற்று கேட்டீங்க. அப்ப இது ஆன்சர் வருமா? இல்ல. வராது, பிழை. அடுத்து 5வது பாருங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பரம்பரையை சேர்ந்தவர் ஆவார். சேர்ந்தவர். அந்த பிழை. எனவே பொருத்தமற்ற கூற்று கேட்டதால இதான் சரியான விட. இப்போ ஓகேயா? யாருக்கும் விளங்காம இருக்கா? விளங்காம இருந்தா சரி. அப்ப எல்லா நபிமார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரையை சேர்ந்தவங்க தான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரைக்குள்ளேயும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமோடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோட என்று பார்த்தா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரை தான் எல்லாரும். ஆனா இது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமோட பரம்பரை. இவ்வளவுதான் சுருக்கம். ஓ சொல்லுங்க. ஏதோ பேசின மாதிரி இருந்துச்சு. எதுவும் கேட்கணுமா? ரைட். அப்ப அடுத்த கேள்வி பாப்போமா? 5வது கேள்வி, லாஸ்ட். ஹுதல் லின்னாஸ். ஹுதல் லின்னாஸ் என்பதன் மூலம் சுட்டி காட்டப்படுவது. முதலாவது அல் குர்ஆன். இதே இது படிச்சது உங்களுக்கு ஞாபகம் மீக்க? உங்களுக்கு போன கிளாஸ்ல படிச்ச இஸ்லாத்தின் சிறப்பம்சங்கள்ல ஞாபகம் மீக்க? எந்த பாடத்துல நாங்க படிச்சோம்? சிறப்பம்சங்கள் எதுக்குள்ள படிச்சோம்? வந்து ஆலமியா. ரைட். ஆலமியாவில் படிச்சோம். அதனால அந்த கேள்வி போட்டேன். இப்ப சிலவங்க யோசிக்கலாம், என்ன சம்பந்தம் இல்லாம இப்படி ஒரு கேள்வி வந்து பார்க்கவே இல்லைன்னு சொல்லி. அது போன படிச்சாச்சு. ஏன்னா எல்லாம் ஒரே டாபிக்ல இந்த ஆலமியா என்ற பாடத்துல வாரது சர்வதேசமயமானது. ஆலமியா பாருங்க. அல் குர்ஆன். அல் குர்ஆனின் வழிகாட்டல். ஹுதல் லின்னாஸ் முழு மனித குலத்துக்குமான நேர் வழிகாட்டிய அல் குர்ஆனை அல்லாஹ் தஆலா வரைவிலக்கணப்படுத்துறான் குர்ஆன்ல. பாருங்க, மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் அல் குர்ஆன் இறக்கி அருள பெற்றது. அப்போ முழு மனிதர்களுக்கும் முழுமையான வழிகாட்டல் செய்யக்கூடியதான் இந்த குர்ஆன். எனவே குர்ஆனை இந்த பிரதேசத்து மக்களுக்கு மட்டும், சவுதியில வாழ்ற மக்களுக்கு மட்டும், இல்லாட்டி முஸ்லீம்களுக்கு மட்டும் என்று கூட சொல்ல இயலாது. இல்லாட்டி இப்ப வாழ்ற ஆக்களுக்கு மட்டும்தான் அல் குர்ஆன், இதுக்கு பிறகு வாழ்ற ஆக்கள் அல் குர்ஆனை ஃபாலோ பண்ணல, அப்படி எதுவுமே இருக்கா? அதனாலதான் சர்வதேசமயமானது என்ற பாயிண்ட்டுக்குள்ள அதை சொல்றேன். சர்வதேசமயமானது என்ன? முழு உலகத்துக்கும் உரியது குர்ஆன். அதனால சர்வதேசமயமானது இஸ்லாம், ஆலமியா. அதே நேரம் முழு உலகத்துக்கும் உரியது. எல்லா காலத்திலையும் மறுமை வரைக்கும் இந்த உலகத்துக்குரிய வேதம் அதுதான். அந்நியர்களுக்கும் உரிய வேதம் அதுதான். அதை அவங்க மறுத்து வாழ்றாங்க, அவ்வளவுதான். இல்லாட்டி தெரியாம வாழ்றாங்க. எனவே ஹுதல் லின்னாஸ் என்று எதை சொல்லப்படுது? ஹுதல் லின்னாஸ் என்பதன் சுட்டி காட்டப்படுவது அல் குர்ஆன். எனவே அல் குர்ஆன் சரியான ஆன்சர். ஹுதல் லின்னாஸ் கருத்து சொல்லுங்க. மனித சமூகத்துக்கும் உரிய நேர் வழிகாட்டி, சமூகத்திற்கும் உரிய நேர் வழிகாட்டி. சரியா? அப்ப அதுதான் ஹுதல் லின்னாஸ் என்று சொல்றோம். பாருங்க, நாஸ் நாஸ் என்று முடியும். அங்க காஃபத்துல் லின்னாஸ் முழு மனித சமூகத்துக்கும் உரியவர், அது நபியா அவங்களை சுட்டி காட்டுற வார்த்தை. ஹுதல் லின்னாஸ் முழு மனித சமூகத்துக்கும் உரியது, அது அல் குர்ஆன்.
நேர் வழிகாட்டி. முழு மனித சமூகத்துக்கு முறையே நேர் வழிகாட்டி நீங்க முடிக்கணும். ஹுதல்லின்னாஸ் காஃபத்துல்லின்னாஸ்னா முழு மனித சமூகத்துக்கு உரியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹுதல்லின்னாஸ் முழு மனித சமூகத்துக்கும் நேர் வழிகாட்டி அல் குர்ஆன். அடுத்தது ஹுதல்லின்னாஸ் என்பது சுட்டி காட்டப்படு சுன்னா என்றது பில வராது. ஹுதல்லின்னாஸ் என்றது மூலம் சுன்னாவும் முழு மனித சமூகத்துக்கு நேர் வழி காட்டுதுதானே இல்லையா உமா? காட்டுதுதான். ஆனா ஹுதல்லின்னாஸ் என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டியது சுன்னாவையா? அடிப்படை அல் குர்ஆன். அதான் எங்களுக்கு தேவை. அப்ப நாங்க இப்படி யோசிக்கல. அப்ப ஹுதல்லின்னாஸ் சுன்னாவும் எல்லாருக்கும் நேர் வழி காட்டுதானே அப்படின்னு நாங்க யோசிச்சு கொண்டு இருக்கிறல்ல. விஷயம் என்னன்னா சுட்டி காட்டப்படுறது எதாவது சுட்டி காட்டி குர்ஆன் அல்லாஹ் தஆலா குர்ஆனை தான் சுட்டி காட்டினான். எனவே குர்ஆன் தானே இது கான்செப்ட். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை ஹுதல்லின்னாஸ் என்று சொல்லிக்கா காஃபத்துல் லின்னாஸ் என்று சொல்லி அதே போல ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். அப்ப அதுவும் வராது. அடுத்த ஹுதல்லின்னாஸ் என்று இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டல. அல் குர்ஆனை சொல்லி நபிமார்களில் சிறந்தவர்கள் சொல்லி காட்டல. எனவே 5க்கும் முதல்ல தான் ஆன்சர். இப்ப கிளியரா உங்களுக்கு? இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த பேப்பர் 2ல படிச்ச ஏதாச்சும் ஒரு டாபிக்ல அல்லது ஏதாச்சும் ஒரு கேள்வியில உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். இந்த பேப்பர் 2ல போன கிளாஸ்ல இந்த கிளாஸ் இதுவரைக்கும் இந்த பேப்பர் 2ல பார்த்த கேள்விகள்ல அல்லது தியரியில என்ன டவுட் இருந்தாலும் நீங்க தாராளமா கேட்கலாம். சொல்லுங்க. மறுமை உண்டு என்பதற்கான ஆதாரம் எப்படி எழுது சார்? அல் குர்ஆன் சொன்னாரு. மறுமை உண்டு என்பதற்கான ஆதாரங்கள் கேட்டா அல் குர்ஆன் ஆதாரம் இருக்கு, சுன்னா ஆதாரம் இருக்கு, அடுத்தது தர்க்க ரீதியான ஆதாரமும் இருக்கு. இந்த 3 ஆதாரங்களை நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். எல்லாம் வரும் பின்னால வேற வேற கேள்விகள் பார்க்கும்போது எல்லாம் வரும். திரும்ப திரும்ப ஒரே டாபிக் நிறைய தடவையும் வரும். சரி, வேற எதுவும்? அப்ப இந்த பகுதியில நீங்க எப்படி எம்சிக்கு வந்தாலும் செய்யலும் அப்படியா? செய்யலும். எஸ்ஏ கேள்வி எப்படி வந்தாலும் செய்யலும். ஏழுமா? என்ன 2 பேருக்கு தானே ஏழும்? ஏழும். அவ எப்படி எம்சிக்கு வந்தாலும் செய்யணும், எப்படி எஸ்ஏ கேள்வி வந்தாலும் செய்யணும். அந்த அளவுக்கு தான் நாம தெளிவா படிச்சிருக்கிறோம். ரைட். அப்ப எஸ்ஏ கேள்வி ஒன்று உங்களுக்கு தந்தீங்கன்னா 4 மார்க்ஸ் கேள்வி ஷஃபாத்துடைய வகைகளை தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லி வேற கேள்விகளும் தரலாம். சில ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த கேள்வியை மட்டும் நீங்க செய்யுங்க, போக போக வேற கேள்வி செஞ்சு பார்க்கலாம். சரி, அப்ப இதோட முடிச்சு கொள்வோமா? அடுத்த கிளாஸ் அடுத்த யூனிட் பேப்பர் 3. இதுல மெயினா தௌஹீத், உலூஹியத், ருபூபியத், அஸ்மா வசிஃபாத் இதோட சம்பந்தப்பட்ட பகுதி ஃபுல்லா பார்ப்போம். பார்த்து அதுல நிறைய கேள்விகள் இருக்கு. பாஸ் பேப்பர் கேள்வி, மாடல் பேப்பர் கேள்வி எல்லாம் நிறைய இருக்கு. உங்களுக்கு குரூப்ல நான் ஆல்ரெடி பேப்பர் போட்டுட்டு பிரிண்ட் பண்ணி ரெடியா வச்சுக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் டே லிங்க் நான் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். கிளாஸ் இருந்தா குரூப்ல இல்லையா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். ஜஸாக்கல்லாஹ் சார். வலைக்கும் அஸ்ஸலாம்.